அன்று மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को अभिवादन करता हूँ. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். प्रकाशित वाक्य उसका 3रा अध्याय 11वां वचन पढ़िएगा. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. देख मैं शीघ्र ही आने वाला हूँ, जो कुछ तेरे पास है उसे थामे रहे, कि कोई तेरा मुकुट छीन ना ले. இங்கே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று அறிவிக்கிறார். यहाँ पर प्रभु यीशु मसीह शीघ्र ही आने वाले हैं बताते हैं. நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கவனமாய் இருக்கும்படி சொல்லுகிறார். हम एक विशेष कार्य के प्रति सावधान रहे, इसलिए वो कहता है உன்னுடைய கிரீடத்தை வேறொருவனும் எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறார். वो कहता है जो कुछ तेरे पास है उसे थामे रहे, कि कोई तेरा मुकुट छीन ना ले. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய கிரீடத்தை हमारे मुकुट को இன்னொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு कोई दूसरा उसे ना छीन ले. உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டு இரு. तेरा जो मुकुट है तू उसे थामे रहे. சவுலின் கிரீடம் தாவீதுக்கு வந்தது. जो साउल का मुकुट था वो दाऊद को आया. வஸ்தியின் கிரீடம் எஸ்தருக்கு வந்தது. वो वस्ती रानी का जो मुकुट था वो एस्तर के ऊपर आया. சவுலை போல வஸ்தியை போல உன்னுடைய கிரீடத்தை நீ இழந்து போகாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு. साउल के समान वस्ती के समान तू अपना मुकुट ना खो दे, इसलिए तू उसे थामे रहे. கிரீடம் என்று சொல்லுவது மேன்மையை காட்டுகிறது. ये जो मुकुट का मतलब है वो महिमा को बताता है. கிரீடம் என்று சொல்லுகிறது ராஜாக்கள் சூடுகிறது. ये जो मुकुट है वो राजाओं को पहनाया जाता है. அவருடைய வெற்றிக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் மேன்மையாக அவர்கள் தலையிலே சூடிக்கொள்ளுகிறார்கள். उनकी विजय के लिए और उनकी प्रशंसा के लिए उनको मुकुट पहनाया जाता है. விளையாட்டு வீரர்கள் ஜெயம் பெறும் பொழுது கிரீடம் சூட்டப்படுகிறார்கள். और जब खेलने वाले खिलाड़ी जब वो जय पाते हैं तो उन्हें भी इस तरह का मुकुट पहनाया जाता है. எந்த ஒரு துறையிலும் சிறப்பானவர்கள் சாதனை படைத்தவர்களுக்கு கிரீடங்கள் சூட்டப்படுகின்றன. किसी प्रकार के व्यापार धंधे में जब वो किसी प्रकार की उपलब्धियां प्राप्त करते हैं तभी उन्हें ये मुकुट दिया जाता है. எனவே நம்முடைய கிரீடம் என்று சொன்னால் इसलिए जब हमारा मुकुट कहा जाता நம்முடைய है, வாழ்க்கையில் நாம் பெற்ற மேன்மைகள், हमारे जीवन में हमने जो पाई है प्रशंसनीय நமக்கு கிடைத்த மகிமைகள், हमें जो मिली है वो महिमा, நமக்கு கிடைத்த வெற்றிகள், हमें जो मिली है वो विजय, நம் மூலம் தேவன் செய்த சாதனைகள், हमारे द्वारा जो परमेश्वर ने उपलब्धियों को प्राप्त किया है, இவைகளில் ஒன்றையும் நீ இழந்து போகாதபடி பற்றி கொண்டிரு. इसमें से एक को भी तू ना खो दे, बल्कि उन्हें थामे रहे. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். देख मैं शीघ्र ही आने वाला हूँ. இயேசுவின் வருகை சமீபித்து இருக்கிறதுனாலே और प्रभु यीशु मसीह का आगमन बहुत ही निकट நீங்கள் है. இதுவரை பெற்ற மேன்மைகளில் ஒன்றையும் இழந்து போகாதிருங்கள். आपने अब तक की जो प्रशंसा को पाया है वो आप ना खोएं. இதுவரை பெற்ற வெற்றிகளில் ஒன்றையும் இழந்து விடாதிருங்கள். अब तक की आपने जो विजय पाई है उसमें से एक को भी आप ना खोएं. இன்னும் கொஞ்சம் நாட்கள் இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். आपको कुछ ही दिन निकट है, देख शीघ्र ही यीशु आने वाले हैं. ஆகவே நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. इसलिए जो तेरा है तू उसे थामे रहे. நம்முடைய கிரீடங்களை நாம் இழந்து போகாமல் இருக்க சில வசனங்களை தியானிப்போம். हमारा मुकुट हमसे छीन ना लिया जाए, इसके लिए कुछ वचनों को हम ध्यान करेंगे. வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசனம் 28:1. यशायाह की पुस्तक 28वां अध्याय पहला वचन. எப்ராயிமுடைய பெரியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு
வாடி போகும் புஷ்பமே. இங்கே எப்பிராயிமருடைய கிரீடத்திற்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर एप्रेम के मुकुट को हाय कहा गया है. எப்பிராயிமருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ. एप्रेम के घमंड पूर्वक मतवाले होने वाले उस मुकुट को हाय. அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம், उन शब्दों में हम देखते हैं எப்பிராயிமருடைய கிரீடத்திற்கு ஏன் பாதிப்பு வந்தது, क्यों इस एप्रेम को नुकसान हुआ. எல்லா எப்பிராயிமருடைய கிரீடத்துக்கும் பாதிப்பு வரவில்லை. दूसरे एप्रेम को नहीं आया, அவர்களில் வெறியராயிருந்தவர்கள், क्योंकि ये जो थे मतवाले थे, அவர்களுடைய கிரீடத்திற்கு பாதிப்பு வந்தது. केवल उनके ही मुकुट को ये नुकसान आया. எனவே கிரீடத்தை பாதுகாக்கின்ற காரியத்திலே इसलिए ये मुकुट को सुरक्षा देने के முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், पहला जो हमें ध्यान देने का विषय है, வெறி என்கிற ஒரு காரியம் நமது வாழ்க்கையில் வரக்கூடாது. ये जो मतवालापन है अथवा पियक्कड़पन हमारे जीवन में ना आए. வெறி என்பது ஒரு பயங்கரமான விஷயம். ये जो मतवालापन है ये बहुत ही भयानक शब्द है. ஒரு காரியத்தின் மேல் ஒரு மனிதனுக்கு பற்று வருகிறது, एक विषय के एक कार्य के प्रति उसके पर प्रेम அந்த आता है. பற்று எல்லை கடந்து போகும் பொழுது அது ஒரு வெறித்தனமாக மாறுகிறது. ये जो सीमा लांघ जाए तो यह मतवालेपन में आ जाती है. சில காரியங்களில் நாம் பற்றுடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். कुछ एक कार्यों में हम उससे जुड़े रहे बहुत जरूरी है. ஆனால் அதில் எல்லை தாண்டி வெறி என்கிறது நம்முடைய வாழ்வில் சிந்தனையில் தலை தூக்க இடம் கொடுக்க கூடாது. लेकिन ये जो मतवालापन है वो हमारे जीवन में हमारे विचारों में वो सिर न उठाने पाए. எப்பிராயிமர் என்று சொல்லுகிறவர்கள் யோசேப்பின் பிள்ளையாகிய எப்பிராயிமின் வம்சத்தார். ये जो एप्रेम है वो यूसुफ के बच्चे, यूसुफ का वंशावली. யூதாவுக்கு அடுத்தபடி தலைமை கோத்திரமாக நிற்கிறவர்கள் எப்பிராயிமீர்கள். ये जो यहूदा गोत्र के बाद ये जो उठे थे वो एप्रेम के गोत्र. ஆனால் அந்த எப்பிராயிமரில் சிலருக்கு ஒரு வெறி தோன்றி இருக்கிறது. इसलिए ये जो एप्रेम के अंदर कुछ मतवालापन आ गया था. அவர்களுடைய கிரீடத்திற்கு ஐயோ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है कि उनके मुकुट पर हाय. அந்த கிரீடம் தரையிலே தள்ளிவிடப்பட்டு காலால் மிதித்து போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा लिखा गया है कि वो भूमि पर गिराकर पैरों से रौंदा जाने पाए. அந்த வெறி என்ன விதமான வெறிகள்? ये किस प्रकार का मतवालापन है? अनेक வெறிகள் இருக்கிறது. बहुत सी कार्यों में मतवालापन இங்கே होते हैं. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டதை தியானிப்போம். इस घटना के प्रति जो कहा गया है उसे हम ध्यान देंगे. அந்த முதல் வசனத்திலே சொல்லி இருக்கு மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்கள். और पहला जो वचन में लिखा है दाक मतों में मतवाले हुए. மதுபான வெறி, जो शराब के पीने की जो मतवालापन. உலகத்தில் உள்ள சில வஸ்துக்களால் தங்களுக்கு வெறியேற்றிக் கொள்ளுகிறவர்கள், कुछ एक संसारिक वस्तुओं के प्रति इससे अपने आप को मतवाला करने वाले. இதற்கு ஒருவரும் இடம் கொடுக்க கூடாது. इसको हर चीज कोई भी जगह ना दे. கெட்ட பழக்கங்களை பழகிக் கொள்ளுகின்றார்கள். बुरी आदतों को सीख जाते हैं. சிகரெட் பிடிக்கிறது, सिगरेट को पीना மதுபானம் அருந்துவது, और शराब को पीना, பாக்கு வஸ்துக்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது, पान और तंबाकू जैसे वस्तुओं को खाना, கஞ்சா போன்ற காரியங்களை புகைப்பது, गंजे को पीना, இப்படி ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் பழகிக் கொள்ளுகிறார்கள். इस तरह से कुछ एक गंदी आदतों में जा फंसते हैं. பிறகு அதிலேயே அதிகமாய் போகிறார்கள். फिर उसमें ही अधिक तरह से वो जाते हैं. அது இல்லாமல் முடியாது. उससे नहीं है तो उनको नहीं हो पाता. அவைகளினால் தங்களை வெறியேற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறார்கள். उसके द्वारा वो अपने आप को मतवाला करते हैं. இப்படிப்பட்ட காரியங்கள் மாற வேண்டும். ऐसे कार्य जीवन से बदलने पाए. சபைக்கு வெளியில் இருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். जो इस कलीसिया से बाहर है, जब ये ऐसी स्थिति में है तो हम उसके प्रार्थना करने का हमारे पर कर्तव्य அவர்களுக்கு है. அன்போடு புத்தி சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தி இந்த காரியத்தில் விடுதலை பெற நாம் காரியர்களாய் இருக்க வேண்டும். उन्हें प्रेम पूर्वक बुद्धि देते हुए उनके लिए प्रार्थना करके चलाने के लिए ये हमारा कर्तव्य है. ஆனால் சபைக்கு உள்ளே இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். लेकिन जो कलीसिया के भीतर है उनको इसके प्रति चेतावनी देनी நீங்கள் चाहिए. தேவனுடைய கிருபையை ருசித்தவர்கள், आप जो परमेश्वर के अनुग्रह का स्वाद चख चुके हैं, உங்களுடைய பலவிதமான பாவங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுத்ததை நீங்கள் அனுபவித்தவர்கள். आपके जीवन के बहुत से पापों से परमेश्वर ने आपको छुटकारा दिया, इसका अनुभव आप जानते हैं. ஏன் அதே
அதே போல இந்த பழக்கத்திலிருந்தும் இயேசு உங்களை காப்பாற்ற மாட்டார். क्यों इस प्रकार की बुरी आदतों से क्या वो नहीं बचा सकता? பலவித பாவங்களிலிருந்து விடுதலை செய்த இயேசுவுக்கு ஒரு போதையிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாதா? बहुत से पापों से छुटकारा देने वाले यीशु को क्या इस नशीली पदार्थों से छुटकारा नहीं दे सकता? அந்த விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். वो विश्वास आपको आने पाए. இயேசு இதிலிருந்து என்னை விடுவிப்பார். यीशु इसमें से मुझे छुड़ाएगा. இந்த கெட்ட பழக்கம் எனக்கு வேண்டாம். ये बुरी आदत मुझे नहीं चाहिए. அதோடு கூட ஒரு நல்ல தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். उसके साथ ही एक अच्छा निर्णय हमें लेना है. இப்படிப்பட்ட காரியங்களை இது எனக்கு ஒரு பலவீனம் என்று சொல்லி சாதாரணமாய் எடுக்காதிருங்கள். इस तरह के कार्य को यह मेरी कमजोरी है, इसके लिए आम रूप से इसे आप ना लें. இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று எச்சரிக்கை அடையுங்கள். आप ये जान ले कि ये परमेश्वर के विरोध में एक पाप है. தேவன் உண்டாக்கி உங்களுக்கு கொடுத்த உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுப்பானேன். आपको परमेश्वर ने बनाया और आप उस शरीर को नाश कर रहे हैं. உங்கள் சரீரம் பரிசுத்தாவி வாழ வேண்டிய ஆலயம். आपका जो शरीर है वो पवित्र आत्मा का मंदिर है. அந்த சரீரத்தை நீங்கள் கெடுக்க கூடாது. उस शरीर को आपको नष्ट नहीं करना चाहिए. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? और परमेश्वर का वचन कहता है कि यदि एक अपने मंदिर रूपी भवन को नाश करेगा तो मैं उसे नाश करूंगा. அவருடைய ஆலயமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சரீரத்தை போதையினால் கெடுத்தால் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். मंदिर रूपी शरीर को यदि आप नष्ट करना चाहेंगे तो आप उसको नाश करेगा, परमेश्वर कहता है. வசனத்துக்கு பயப்படுங்கள். आप वचन से भय खाने पाए. இனி இந்த காரியம் என் வாழ்க்கையில இருக்க கூடாது என்று நீங்க தீர்மானிங்க. आपसे यह कार्य मेरे जीवन में ना हो ऐसा निर्णय आप लें. அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. इस तरह से अच्छे निर्णय के साथ प्रार्थना कीजिए. அன்றைக்கு இயேசு அதிலே விடுதலை தருவார். तब प्रभु आपको जय देगा. அல்லேலூயா. हालेलुया. உங்க மனசுல அதுக்கு இடம் கொடுத்துட்டு இயேசுவே விடுவியோன்னு சொன்னா அந்த விடுதலை வராது. आपके मन में उसको जगह दे और यीशु से कहे कि यीशु मुझे छुटकारा दो, ये नहीं हो सकता. முதலாவது நீங்க கட் அண்ட் ரைட்டா தீர்மானம் எடுங்கள். पहला यही है कि आप सही साथ एक अच्छा निर्णय लें. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நாம் ஒளித்து மறைத்து இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியங்கள் அடிமைப்பட்டு இருக்க கூடாது. इसलिए चोरी छिपे से किसी भी तरह से इस कार्य के हम दास न होने पाए. இன்னும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது और इन वचनों पर हम जब देखते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है 7ஆம் வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். 7वां वचन. ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்கதரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு தீர்க்கதரிசிகளும் விதிவிலக்கல்ல, ஆசாரியர்களும் விதிவிலக்கல்ல. यहाँ पर लिखा है ना तो इससे याजक लोग बच पाए हैं और ना ही भविष्यद्वक्ता. தீர்க்கதரிசிகள் எங்கே வெறிகொள்ளுகிறார்கள்? ये जो भविष्यद्वक्ता है वो भी इससे मतवाले हो रहे हैं. அங்கே சொல்லப்பட்டிருக்க அவர்கள் மதுபானத்தால் வெறிகொண்டார்கள். यहाँ पर लिखा है कि ये भी दाक मतों से मतवाले हुए हैं. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். वैसे इन दिनों भी पाए जाते हैं. ஆனால் நான் நமக்கு இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். लेकिन मैं एक और कहना चाहता हूँ, தீர்க்க தரிசனம் என்பது மிக மேன்மையானது, தேவையானது. ये जो भविष्यवाणी है ये बहुत जरूरी है और ये बहुत प्रशंसनीय है. அதே வேளையிலே தீர்க்க தரிசனத்தில் வெறிகொள்ளக்கூடாது. उसी समय जो भविष्यद्वक्ता बोलने में हमें मतवाले नहीं होना. தேவன் தருகிற தீர்க்க தரிசனத்தை மக்களுக்கு உள்ளபடியே அறிவிக்க வேண்டும். जो परमेश्वर भविष्यद्वक्ता ध्वनि देता है उसके अनुसार हम कहें. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சும்மா சொல்லிக்கொண்டே இருந்தால் நிறைய பேர் இடறி போகிறார்கள். लेकिन जब भविष्यवाणी ना आए और फिजूल में से कहे तो यह बहुत ही धोखे का काम करती है. தங்களுடைய ஆசையினால் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்கிற தங்களுடைய விருப்பத்தினால் பிறகு அவர்கள் தேவ ஆலோசனை இல்லாமலே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள். वो लोग अपनी आशा को पूरा करने के लिए बोलने पर फिर वो परमेश्वर की इच्छा से विचलित हो जाते हैं. அதே போல உபதேசம், उसके अनुसार उपदेश, உபதேசம் மிக தேவை. ये जो उपदेश है बहुत ही இந்த जरूरी है. காலத்திலே உபதேசம் சரியாய் இல்லை. इन दिनों में हम देखते हैं कि उपदेश जो सही नहीं है, நன்றாக உபதேசம் கொடுக்க வேண்டும். उन्हें सही उपदेश देना चाहिए. அதே வேளையில் உபதேசத்தில் வெறி கொள்ளக்கூடாது. उसी के साथ ही आप उसमें भी मतवाले ना हो. இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள். ये सब हमारे लिए बहुत ही आवश्यक है. ஒருவேளை நாம் மதுபானத்தால் வெறி கொள்ள மாட்டோம். हो सकता है हम शराब ना पीते हो. ஆனால் சிலருக்கு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஓயாம யூடியூபும் வீடியோவும் தீர்க்க தரிசனம் தான். और किसी एक को ऐसा है कि भविष्यवाणी यूट्यूब और
और भविष्यवाणी में वो लगे रहते हैं। வசனத்தை படிக்கிறது இல்லை, वो वचनों को नहीं पढ़ते, நல்ல உபதேசங்களை சொல்லுகிற ஊழியக்காரருடைய பிரசங்கங்களை கேட்கிறது கிடையாது. अच्छे उपदेशों को देने वाले संदेश को सुनने ஏ वाले इसको नहीं தீர்க்க सुनते। தரிசனம் கேட்கணும், தீர்க்க தரிசனம் கேட்கணும்னே வெறி கொண்டு ஓடுகிறார்கள். वो भविष्यवाणी सुनने के लिए एक मतवाले बनकर दौड़ते हैं। இது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ये आप जान ले कि ये गलत है। இதே போல இன்னொரு கூட்டம் இருக்கிறது. इस तरह से एक और समूह है, உபதேசம் உபதேசம் ஆழமான உபதேசம் ஆழமான உபதேசம் என்று ஓடுகிறது. उपदेश उपदेश गहराई के उपदेश ऐसा कहते हैं। இது ஓவரா போய் துருபதேசங்கள்ல சிக்கி கொள்ளுகிறது. और यदि सीमा को लांग जाए तो यह एक धोखे में फंस जाते हैं। உபதேசம் தேவை, उपदेश बहुत जरूरी அதிலே है, வெறி கொண்டு ஓடக்கூடாது. लेकिन उसमें ही मतवाले ना हो। தீர்க்க தரிசனம் தேவை, भविष्यवाणी जरूरी है, ஆனால் அதிலேயே வெறி கொண்டு ஓடக்கூடாது. लेकिन उसमें ही मतवाले होकर ना दौड़े। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த ஆவியினால் தெளிவாய் நடத்தப்பட வேண்டும். पवित्र आत्मा के द्वारा बिल्कुल साफ रीत से चलने पाए। பரிசுத்த வசனத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். पवित्र वचनों को सारे भाग को हमें जानना அதிலே चाहिए, ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தோடு முன் செல்ல வேண்டும். और उसके जो सही उपदेश है उसके अनुसार चलें। ஆகவே எந்த காரியத்திலும் வெறி என்பது வரக்கூடாது. इसलिए किसी भी कार्य के प्रति हमें मतवालापन ना आने पाए। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக பலர் எழும்பி தார்மாராய் பேசுகிறதும் செயல்படுகிறதுமாய் இருக்கிறது. इन दिनों मसीहों के विरोध में उठकर बहुत से कार्य को कहते हैं और कार्य करते हैं। அவர்கள் தங்கள் மதத்தின் மேல் வெறி கொண்டு அப்படி செய்யலாம். वो अपने धर्म के ऊपर मतवाले होकर कहते हैं। சிலர் அவர்களுடைய மதத்தில் அவர்களுக்கு பற்று இருக்கோ இல்லையோ இந்த மதத்தை அழிக்கணும்னு வெறி கொண்டிருப்பார்கள். कुछ एक लोग उनके धर्म के प्रति उन्हें प्रेम हो या ना हो, लेकिन मसीह को नाश करना இதெல்லாம் चाहते हैं। தேசத்துல பெருகி வரும் பொழுது ये जब इस तरह के देश में बढ़ते हैं, உடனே சாத்தான் வந்து நம்மளையும் கிளறி விடுவான். उस तरह से शैतान हमें आकर झुंझलाने लगेगा। நாமும் உடனே அதுபோல மாம்சத்திலே செயல்பட ஆரம்பிக்க கூடாது. तुरंत हमें शारीरिक रूप से उस पर काम नहीं करना चाहिए। நமக்கும் உடனே ஒரு கிறிஸ்தவ வெறி வந்துடக்கூடாது. हमारे अंदर एक मसीहत का मतवालापन ना आने ஒரு पाए, பெந்தெகோஸ்தே வெறி வரக்கூடாது. एक पेंतेकोस्त का मतवालापन ना आने पाए। எந்த காரியத்திலும் வெறி என்பது நமக்கு வரக்கூடாது. किसी भी कार्य के प्रति मतवालापन ना आने पाए। வெறி என்கிற வார்த்தை மாம்சத்துக்கு உட்பட்டது. ये जो मतवालापन है वो शारीरिक अभिलाषों से है। வெறி வந்தால் மேன்மைகள் நிற்காது. यदि ये मतवालापन आए तो हमारी प्रशंसा नहीं ठहरेगी। எவ்வளவுதான் நாம் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் कितने भी हम विरोध का सामना क्यों न करें, நம்முடைய நிலைப்பாட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும். हमारी जो स्थिति है हम उसको ध्यान में रखें। வாயில் வந்தபடி பேசக்கூடாது. जैसे हमारे मुंह में आता है वैसे हम ना அவர்கள் बात करें। சொன்னார்கள் என்று நாமளும் அதுக்கு தக்கதா போய் செய்யக்கூடாது. उन्होंने कहा इसके लिए उसके अनुसार हम ना करें। ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேகம் வரத்தான் செய்யும் காரியங்களை கேள்விப்படும் பொழுது. सभी को गुस्सा आएगा जब कार्य को सुनते हैं। சம்பந்தப்பட்டவர்கள் சும்மா இருக்கிறார்கள். जो संबंधित लोग हैं वो चुप रहते हैं, சும்மா இருக்கிறவங்களுக்கு இருக்க முடியல. लेकिन जो शांत है वो चुप नहीं रह पा रहे। தேவையில்லாம என்னென்னமோ பரப்பி கொண்டிருக்கிறார்கள். जरूरत से बगैर वो कुछ क्या क्या फैला रहे இது हैं। சரியல்ல. ये सही नहीं है। நாம் ஜெபத்திலே பெருக வேண்டும். हमें प्रार्थना में बढ़ना है, ஞானமாக வார்த்தைகளை பேச பழக வேண்டும். समझदारी के साथ बातें करना हमें செய்ய सीखना வேண்டியதை है। தெளிவுடன் செய்ய பழக வேண்டும். जो हमें करना है बिल्कुल साफ रीति से करना है। ஆகவே இந்த வெறி என்பது எங்கே வருகிறதோ அங்கே வீழ்ச்சி வந்துவிடும். इसलिए जहाँ पर भी मतवालापन आता है वहाँ हार आ जाती है। தேவ பிள்ளைகள் அதிலே அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். वहाँ पे प्रभु के लोग बहुत ही समझदार हैं। ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கலாம். कुछ एक क्षेत्र में मसीह लोग अधिक होंगे உடனே நானும் ஒரு கை பாப்பேன், நாம எழும்ப கூடாது. और मैं जाकर देखूंगा, आप ऐसा ना कहें। மறுபக்கத்தையும் யோசிக்க வேண்டும். उसकी दूसरी तरफ भी आपको सोचना होगा। ஓநாய்களின் நடுவிலே ஆடுகளை போல போயிருக்கிற இடங்களையும் யோசிக்க வேண்டும். भेड़ियों के मध्य में भेड़ के रूप में भेजे गए उनको भी सोचना है। வேகம் அல்ல, நமக்கு விவேகம் தேவை. हमें उत्साह है कि नहीं, बल्कि हमें विवेक की आवश्यकता வெறி है। அல்ல, நமக்கு அளவான பற்று தேவை. मतवालापन नहीं, लेकिन सही एक प्रेम की जरूरत है। தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு மேன்மை ஆண்டவர் தந்தாலும் परमेश्वर ने आपको कितनी भी प्रशंसा क्यों न दी हो, எந்த ஒரு காரியத்துக்கு நேராய் ஓடாதிருங்கள். किसी एक कार्य के प्रति आप ना दौड़े। அதுதான் ஒரு வெறி கொள்ளுதலுக்கு நேராய் வழி நடத்திவிடும். वही आपको मतवालेपन की ओर चलाएगी। பலருக்கு பணத்திலே வெறி கொண்டிருக்கிறார்கள். कुछ एक धन के विषय में मतवाले பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். हैं। पैसा पैसा करके दौड़ रहे हैं। பணம் தேவைதான். ये धन बहुत आवश्यक है, பண வெறி ரொம்ப மோசமானது. लेकिन ये धन का मतवाला होना ये बहुत खतरनाक அதுக்கு है। பேர் தான் பண ஆசை. उसका नाम है धन का लोभ। ஆசையும் வெறியும் ரொம்ப தூரத்துல இல்ல. ये जो लालसा और मतवालापन ये नहीं हो। பொருளாசை
धन का लोभ, சொத்துக்கள் சேர்க்க ஆசை, संपत्तियों का जमा करने பதவி का மோகம், और पद का இதில் लालच, எல்லாவற்றுக்குள்ளே ஒரு வெறி இருக்கிறது. इन सभी के प्रति एक मतवालापन ஆகவே है। நிதானத்தோடு செயல்பட பழக வேண்டும். सभी के प्रति हम सही रूप से काम करें, நடுநிலையிலே பேலன்ஸ் ஆக போக பழக வேண்டும். उसके बीच में मध्य में रहते हुए हम कार्य करना ஒரு सीखें। வித வெறித்தன்மை வந்துவிட்டால் यदि ये मतवालापन हमारे जीवन में आ गया, உங்களுடைய மேன்மை நிக்காது. आपकी प्रशंसा वहाँ पर नहीं रखेगी। அல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். आपकी बातें कैसी हैं आप ध्यान நீங்கள் दीजिए, நடந்து கொள்கிற முறைகள் எப்படி இருக்கிறது. आप किस तरह से चल लेते हैं आप देखिए। வெறி என்பது நம்முடைய உள்ளத்தில் எழும்ப இடமே கொடுக்க கூடாது. ये जो मतवालापन है, अब अपनी जगह हृदय में जगह ना दें। ஆகவே இந்த வெறி என்பது நம்முடைய மேன்மைகளை அழித்துவிடும். इसलिए जो मतवालापन है हमारे जीवन की प्रशंसा कार्य को वो नाश कर देगी। இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். दूसरा एक और बात को हम देखेंगे, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் एजेकिएल की भविष्यद्वक्ता की पुस्तक 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 25 மற்றும் 26 வசனங்கள். 25 से लेकर 26 वचन। இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். இங்கே சொல்லப்பட்டிருக்க இஸ்ரவேலை ஆளும் துன்மார்க்க அதிபதிகள், यहाँ पर लिखा है कि हे इस्राएली दुष्ट जो प्रधान है, உங்களுடைய கிரீடம் எடுத்து போடப்படும். तुम्हारा मुकुट उतार दिया जाएगा। இங்கே பாருங்கள், கிரீடம் விழுகிறதற்கு 3 காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर देखिए मुकुट का गिराए जाने के 3 कारण बताए गए சாரி हैं। 4 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. क्षमा कीजिएगा, 4 बातें लिखी गई है। 25 பார்க்கிறோம் அவபக்தி. और जो 25वें वचन में हम देखते हैं कि अधर्म, அவபக்தி இருந்தால் கிரீடத்தை இழக்கின்ற சூழ்நிலை வரும். यदि जीवन में अधार्मिकता है तो ये मुकुट का खो देना हमसे தேவ संभव பிள்ளைகள் இந்த होगा। வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். प्रभु के लोग इसको बात को ध्यान से सुनिए। இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். इस प्रकार के कार्यों के प्रति हम सावधान அநேக रहें। நல்ல மேன்மைகளை அடைந்து எழும்புகிறார்கள். बहुत से लोग बहुत ही प्रशंसा को पाकर उठते ஆனால் हैं, அந்த மேன்மைகளை காத்து நிற்க முடியாதது காரணங்கள் இவைகள்தான். लेकिन जो उसको संभाल ना रखने का कारण यही है। நீங்கள் எழும்பின நீங்கள் ஏன் கீழ் நோக்கி வருகிறீர்கள்? आप जो उठे क्यों आप नीचे की ओर जा रहे हैं? ஒரு நாள் நன்றாக பயன்பட்ட நீங்கள், மேன்மையா இருந்த நீங்கள் ஏன் இன்றைக்கு அந்த நிலையில் நிற்க முடியவில்லை? एक दिन आप अच्छी तरह से काम कर रहे थे, क्यों आज आपसे उस स्थिति में नहीं खड़े இப்ப होते? சொல்ற காரியங்களை கவனித்து நீங்கள் சரிப்படுத்தினால் மறுபடியும் அந்த மேன்மை அடைவீர்கள். आप जो मैं कह रहा हूँ, यदि आप उसको ध्यान दे तो फिर से आप उस प्रशंसनीय स्थान पर आ पाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவபக்தி என்பது இருக்கக்கூடாது. ये जो अधर्म है हमारे जीवन में नहीं पाना चाहिए। அவபக்தி என்ன? ये इसका मतलब क्या हुआ? நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே சொல்லுகிறேன். जैसा मैं समझता हूँ वो कहता हूँ, வேதம் வாசிக்காதது ஒரு அவபக்தி. वचन को ना पवित्र वचन को ना पढ़ना यह एक प्रकार का தேவன் अधर्म है। மேல் பக்தி உள்ளவர்கள் கண்டிப்பாய் தேவனுடைய வார்த்தையை விரும்பி வாசிப்பார்கள். जो परमेश्वर के प्रति भक्ति रखते हैं वो निश्चित रूप से वचन को पढ़ेंगे। இன்னும் ஒன்று, நீங்கள் பைபிள் வாசிக்கின்ற உங்கள் இதயத்தின் நிலையை கொஞ்சம் பாருங்கள். और एक और बात कहना चाहता हूँ, आप जो वचन पढ़ते हैं आपके हृदय की स्थिति आप ध्यान தேவனுடைய दीजिए। வார்த்தையின் மேல் ஆசையாய் வாசிக்கிறீர்களா? क्या परमेश्वर के वचन के प्रति आप पूरी लालसा के ஒரு साथ पढ़ते हैं? எதிர்பார்ப்போடு வாசிக்கிறீர்களா? कुछ पाने की आशा से पाते हैं? ஒரு உற்சாகத்தோடு வாசிக்கிறீர்களா? क्या उत्साह के साथ पढ़ते हैं? இல்லை, வாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறீர்களா? जी नहीं, पढ़ना चाहिए इसलिए पढ़ रहा हूँ। இதுதான் கடமை. ये एक प्रकार की ड्यूटी है। வேத வாசிப்பு எப்பொழுது உற்சாகத்திலிருந்து கடமை என்று வந்து விடுகிறதோ அப்ப அவபக்தி வந்தாச்சுன்னு அர்த்தம். ये जो वचन को पढ़ना है वो ड्यूटी से लेकर पढ़ने की ना इच्छा से रखकर एक ड्यूटी இப்பொழுது உங்களுக்குள் எத்தனை பேருக்குள் அவபக்தி இருக்கிறது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். आप ये समझ ले कि किसके अंदर ये अधर्म पाया जाता है। உங்கள் ஜெபத்தை சோதித்து பாருங்கள். अपनी प्रार्थना को जांच के देखिए। தேவனிடத்தில் பேசும் ஒரு விருப்பத்தோடு ஜெபம் நடக்கிறதா? क्या परमेश्वर से बात करने की इच्छा से आप बात करते हैं? அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் அது நல்ல ஒரு உற்சாகமாய் தேவனை சந்திக்க ஆசையாய் இருக்கிறதா? जो प्रार्थना का उद्देश्य है वो परमेश्वर की मिलना का आशय है क्या? அல்ல ஜோமனாட்டா ஏதாவது ஆபத்து நடந்துரும் ஜெபம் பண்ணுவோம். इसलिए प्रार्थना करने से कोई खतरा टलेगा इसलिए प्रार्थना करें। அப்படி ஜெபம் மாறிவிட்டதென்றால் यदि आपकी प्रार्थना इस तरह से बन गई है, உங்களுக்குள் அவபக்தி இருக்கிறது என்று அர்த்தம். इसका मतलब
में आपके अंदर वो अधर्म पाया जाता இப்பொழுது है। சொல்லுங்கள், எத்தனை பேருக்குள் அவபக்தி இருக்கிறது? आप कहिए किसके अंदर ये अधर्म पाया जाता है? அநேகர் இதனால தான் நம்ம ஏமாந்து விழுந்து போகிறது. बहुत से लोग इसी कारण वो धोखा खाते हैं। ஒரு பக்கம் நம்ம ஆவிக்குரிய காரியத்துல வளரும் போதே கூடவே சாத்தான் அவபக்தியை வளர்த்தி விட்டு விடுவான். एक तरफ से हम आत्मिक जीवन में बढ़े, उसके साथ ही शैतान इस अधर्म को लेकर आता है। ஆராதனைக்கு வருவது எப்படி இருக்கிறது? जब आराधना में आते हैं वो किस तरह का है? அந்த மனசை சோதித்து பாருங்கள். आपकी मन की स्थिति को आप जांच कर ஏதோ देखिए। போயிட்டு வர வேண்டும், सिर्फ जाकर आना है। அப்படி வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? इस तरह से आने वाले कौन है? நிச்சயமாய் அவபக்தியின் உச்சக்கட்டத்திலே இருக்கிறீர்கள். निश्चित रूप से आप अधर्म के उस ऊंचे शिखर पर हैं। தேவனுடைய ஆராதனையை விரும்பி வருகிற மனது, परमेश्वर की आराधना करने की चाहत से, அதுதான் தேவபக்தி உள்ள மனது. वही है परमेश्वर से भक्ति रखने वाला मन। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய காரியங்கள் எதுவானாலும் परमेश्वर के कार्य कोई क्यों ना हो, உள்ளத்திலே மனப்பூர்வமாக पूरे मन के साथ, உற்சாகமாக पूरे उत्साह के அதை साथ செய்யும் பொழுது जब हम उसे करते हैं, உங்களுக்குள் பக்தி இருக்கிறது. आपके अंदर वो भक्ति है। அதை கடமையாக மாற்றி விட்டீர்கள் என்றால் केवल सिर्फ आप कर्तव्य के रूप में करते हैं, நிச்சயமாய் உங்களுக்குள் அவபக்தி இருக்கிறது. निश्चित रूप से आपके अंदर अधर्म पाया जाता है। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுகிற அந்த நேரத்தில் உங்க மனசு எப்படி இருக்குன்னு சோதித்து பாருங்கள். जब आप पारिवारिक प्रार्थना करते हैं, आपके मन की स्थिति क्या है, आप जांच कर देखिए। குடும்ப ஜெப நேரம் நெருங்கும் பொழுது உங்க மனசு எப்படி இருக்கிறது? जब समय बीतने लगता है, आपका मन क्या कहता அந்த है? ஜெபத்துக்காக அது சந்தோஷப்படுகிறதா? क्या प्रार्थना करने में आपको खुशी होती है? அல்லது நேரம் வந்து விட்டது ஜெபிப்போம் என்று கடமையாய் நடைபெறுகிறதா? नहीं तो केवल समय आ गया इसलिए प्रार्थना करना एक कर्तव्य हो गया। இவைகளினால் நீங்கள் பக்தி உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை சோதித்து பாருங்கள். इस सब के द्वारा आप भक्ति से रखते हैं या नहीं, आपको जांच के देखिए। நாம் நல்ல தேவ பக்தியாய் வாழ வேண்டும். हमें प्रभु भक्ति के साथ जीवन जीना है। இஸ்ரவேலை ஆளும்படி தேவன் தெரிந்து கொண்ட அதிபதிகள், पर मैं इसराइल को राज्य करने के लिए उन अधिकारियों को चुन ஆனால் लिया, அவர்களுக்குள்ள இருந்த தேவ பக்தி போய்விட்டது. लेकिन उसके अंदर जो भक्ति जांचे की, அவபக்தி பெருகிவிட்டது. अधर्म बढ़ चुका, அதனால் அவருடைய கிரீடம் எடுத்து போடப்படும் என்று எச்சரிக்கிறார். इसलिए उसका मुकुट छीन लिया जाएगा, ऐसी चेतावनी जाती இந்த है। தேவ பிள்ளையின் வாழ்வின் மேன்மை போக காரணம் என்ன? इस परमेश्वर के लोगों की प्रशंसक होने का कार्य क्या है? உன் வேலை ஸ்தலத்தில் நீ எப்படி மேன்மையாக இருந்தாய்? तू अपने काम के क्षेत्र में कैसी प्रशंसनीय நாலு काम பேர் करता? மத்தியிலே உனக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தது? चार लोग के बीच में तुझे कितनी इज्जत दी जाती உன்னுடைய थी? வார்த்தையை மதித்தார்கள். तेरी बातों का उन्होंने आदर किया, உன்னுடைய வாழ்க்கை மக்கள் கனமடினார்கள். तुम्हारे जीवन के प्रति वो लोग आदर करते உன்னுடைய थे। காரியங்களை ஆவலாய் மக்கள் முன்மாதிரியாய் பார்த்தார்கள். तेरे कार्यों को उन्होंने बहुत ही उत्साह से देखा था। இன்றைக்கு அந்த பகுதிகளில் எல்லாம் குறைவை காண்கிறீர்கள். उन सभी कार्यों में आप इन दिनों घटी को देखते हैं। உங்கள் மனதிலே சோர்ந்து கிடக்கிறீர்கள். आप अपने मन में निराश हो चुके हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? உள்ளே வந்திருக்கிற ஒரு அவபக்தி. हृदय में आई हुई एक अधार्मिकता। இந்த அவபக்தியை தூக்கி வெளியே போடும் பொழுது, जब इस अधर्म को निकाल दे மறுபடியும் உண்மையான தேவபக்தி வரும் பொழுது, और फिर से सच्ची और धार्मिकता आने पर நிச்சயமாய் உன் கிரீடம் பிரகாசிக்கும். निश्चित रूप से तेरा मुकुट प्रकाशमान होगा। அல்லேலூயா. हालेलुया। எந்த ஒரு வெறித்தன்மைக்கும் இடம் கொடுத்து விடாதிருங்கள். किसी प्रकार के इस मतवालेपन को जगह ना दे। அடுத்தது எந்த ஒரு அவபக்திக்கும் இடம் கொடுத்து விடாதிருங்கள். और अगली बात, किसी प्रकार के अधर्म को जगह ना दे। இவைகளெல்லாம் எழுதி வைத்து வீட்டுல போய் கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள். इन सभी को लिखकर घर में जाकर इस बात की सलाह करें। எது மேலையாவது எனக்கு வெறித்தன்மை இருக்குதா? आप सोचे कि किसी कार्य के प्रति मुझे अंदर वो मतवालापन है அது क्या? இதை விட மாட்டேன் இதை விட மாட்டேன் என்கிற அந்த வெறித்தன்மை, ओ मैं इसे नहीं छोड़ूंगा ऐसा कहने वाला एक मतवालापन, இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரு வெறித்தன்மை. इसे किसी भी तरह से प्राप्त कर लो कहने का मतवालापन। இந்த வெறித்தன்மை எதிலும் வராமல் காத்துக்கொள்வோமாக. इस प्रकार का मतवालापन किसी भी कार्य में ना आए, आप आपको அதே बचा போல लें। தேவனுடைய எந்த ஒரு காரியத்தை கடமையாய் சும்மா ஒரு சந்தோஷம் இல்லாம செய்கிறோமோ அங்கே அவபக்தி. इसलिए जहाँ कहीं भी आप परमेश्वर के किसी भी कार्य को आप खुशी से ना करें, वो है अधर्म। நன்றாக உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். पूरी भली प्रकार से बैठकर इस बात को सोचिए। எங்கே அவபக்தி இருக்கிறதோ அதை சரிப்படுத்துங்கள். जहाँ पर आपके जीवन में अधर्म है, आप उसको सही இதை कीजिए। கண்டுகொள்ளாமல் அப்படியே போனால் यदि आप उसको अनदेखा कर दें, வீழ்ச்சி வரும், एक हार आपके जीवन தோல்வி में வரும், हार आ जाएगी, மேன்மைகள் இழந்து आप போகும். अपनी प्रशंसा को खो देंगे। 25ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, 25वें वचन में एक और बात लिखी है, அக்கிரமம். और कुकर्म। இஸ்ரவேலை ஆளுகிறவர்கள் மத்தியில் அக்கிரமம். और जो इस्राएली के जो राज्य करते थे उनके अंदर एक कुकर्म पाया जाता அல்லேலூயா. है। हालेलुया। அக்கிரமம்னா என்ன?
ये किस प्रकार का कुकर्म है? எப்பவுமே நான் சொல்லுகிறது தான், मैं हमेशा कहता हूँ கிரமம் என்றால் ஒழுங்கு, கிரமம் என்றால் ஒழுங்கு, एक क्रम कहे तो वो एक प्रकार का अनुशासन है। அக்கிரமம் என்றால் ஒழுங்கீனம்। ये जो कुकर्म है इसका मतलब है कि उसका लांग देना। தேவன் தந்திருக்கிற கிரமங்களை அனுசரித்து நடக்க வேண்டும்। परमेश्वर ने हमको जो क्रम दिया है उसके अनुसार हमें चलना है। மனிதனுக்கு சில ஒழுங்குகளை தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார்। मनुष्य को कुछ अनुशासन को इस पवित्र शास्त्र में लिखा गया है। ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில ஒழுங்குகளை சொல்லி இருக்கிறார்। पुरुष को और स्त्री को कुछ अनुशासन दे रखे குடும்ப हैं। வாழ்வுக்கு ஒழுங்குகள் சொல்லி இருக்கிறார்। पारिवारिक जीवन के प्रति उन्होंने कुछ अनुशासन कहे हैं। சமூக வாழ்வுக்கு ஒழுங்குகள் தந்திருக்கிறார்। सामुदायिक जीवन के प्रति उन्होंने कुछ ஆராதனை முறைமைகளுக்கு ஒழுங்குகள் தந்திருக்கிறார்। आराधना के प्रति कुछ अनुशासन को दिया है। நம்முடைய தேவ ஊழியங்களுக்கு ஒழுங்குகளை தந்திருக்கிறார்। और प्रभु की सेवा के प्रति कुछ अनुशासन को दिया है। ஒரு தேசத்தை நடத்த நீதியும் ஒழுங்கும் தேவன் தந்திருக்கிறார்। एक देश को चलने के लिए नीति और अनुशासन दिया है। எல்லாவற்றுக்கும் பரிசுத்த வேதாகமம் ஒழுங்கு கற்பிக்கிறது। सभी के प्रति जो पवित्र शास्त्र एक अनुशासन को बताती है। தேவன் கொடுத்த ஒழுங்கை மீறினால் அதுக்கு பேர் அக்கிரமம்। परमेश्वर ने जो हमें दिया अनुशासन, यदि उसको लांग दिया उसका नाम है कुकर्म। இந்த அக்கிரமம் யாருக்குள்ள தலையெடுக்குதோ அவங்களுடைய மேன்மை குறைந்து போகும்। जिसके अंदर यह सर उठाता है वो उसकी प्रशंसा जाती रहेगी। இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்காய் அதிகமாய் அழுது ஜெபிக்க வேண்டும்। इन दिनों अपने देश के लिए बहुत ही रोकर प्रार्थना करनी है। தேவன் வைத்த நல்ல கிரமங்களை எல்லாம் இந்த தேசம் உடைத்து கொண்டிருக்கிறது। परमेश्वर ने जो अच्छे क्रमों को रखा है इन देशों को तोड़कर जा रहा है। ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தந்து நல்ல ஒழுங்கை இந்த பூமியிலே வைத்தார் தேவன்। एक स्त्री के लिए एक ही पुरुष, ऐसा अच्छा अनुशासन दिया है परमेश्वर ने। இன்றைக்கு ஆணோடும் பெண்ணோடும் ஆணும் பெண்ணும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சட்டங்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றன। इस तरह से आज कहा जाता है कि बहन लड़कियों के साथ और पुरुष के साथ एक अंतर ना रहे, ऐसा जीवन जीने के लिए। இது இன்றைய உலகத்தின் பார்வையில் மனித உரிமையை காக்கிறோம் என்பதாக இருக்கலாம்। हो सकता है आज संसार की दृष्टि में मनुष्य के अधिकारों को सुरक्षा दे रहे हैं, ऐसा कह सकते हैं। ஆனால் பரிசுத்த வேதாகமம் இதை திட்டமாய் அக்கிரமம் என்று சொல்லுகிறது। लेकिन पवित्र शास्त्र पूरी तरह का कुकर्म ऐसा कहता है। அல்லேலூயா। हालेलुया। இந்த அக்கிரமம் பெருகும் பொழுது மேன்மை இறங்கும்। जब अक्रम धर्म बढ़ जाता है तो प्रशंसा जाती रहेगी। குடும்ப வாழ்க்கை எவ்வளவு கிரமமாய் தேவன் வைத்திருக்கிறார்। ये जो पारिवारिक स्थिति की एक क्रम रखा है। ஒருவனுக்கு ஒருத்தி, एक के लिए एक ही। அந்த உறவில் நீ பரிசுத்தமாயிரு, उस संबंध में तू पवित्र बने रहे, ஒழுங்காயிரு, तू सही बना रहे, உண்மையாயிரு। सच्चाई से बना रहे। எத்தனை வசனங்களிலே சொல்லி இருக்கிறார்। कितने ही वचनों में उसने कहा है। இன்றைக்கு மனம் போல வாழுங்கள் என்று சட்டங்கள் சொல்ல தொடங்கிவிட்டன। आज की जो नियम ऐसे कानून है कि अपनी मन मर्जी से चले। தேவன் வைத்த நல்ல குடும்ப வாழ்க்கை முறையை உடைக்கின்ற நிலை வந்திருக்கிறது। परमेश्वर ने जो अच्छे पारिवारिक नियम को रखा उसको तोड़ने के लिए कानून निकले இப்படி हैं। சென்றால் அடுத்த தலைமுறைகள் எங்கே போய் நிற்கும் என்று நமக்கு தெரியவில்லை। यदि ऐसा चले तो आने वाली पीढ़ी कहाँ जाएगी हमें नहीं मालूम। ஆகவே இங்கே பைபிள் சொல்லுகிறது இவைகளெல்லாம் அக்கிரமங்கள்। इसलिए बाइबल कहती है सब कुकर्म है। இந்த அக்கிரமம் நம்மில் யாருக்குள் வருகிறதோ மேன்மை போய்விடும்। यदि कुकर्म हमारे अंदर चाहे तो ये प्रशंसा हमसे जाती रहेगी। அன்பானவர்களே, வாழ்க்கை குறித்து கவனித்துக் கொள்ளுங்கள்। हे प्रियो, अपने जीवन के प्रति सचेत रहें। யாரோடு பேசுகிறீர்கள், எதற்காக பேசுகிறீர்கள், आप किससे बात कर रहे हैं, क्यों बात कर रहे हैं, யாரோடு பழகுகிறீர்கள், என்ன நோக்கத்தோடு பழகுகிறீர்கள், आप किसके साथ जीना सीख रहे हैं और क्यों सीख रहे हैं, யார் வீட்டுக்கு செல்லுகிறீர்கள், எதற்காக செல்லுகிறீர்கள், आप किसके घर को जा रहे हैं और क्यों जा रहे हैं, உங்களுடைய உள்ளத்தின் சிந்தனைகள் எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது। आपके मन के विचार कहाँ दौड़ रहे हैं। பரிசுத்தமுள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்। पवित्र परमेश्वर आपको देख रहा है। உன்னை மேன்மைப்படுத்தி வைத்த தேவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்। आपको प्रशंसा देने वाला परमेश्वर आप पर नजर लगाया हुआ है। உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய நடையும் உன்னுடைய போக்கு வரத்தையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்। तेरे विचार तेरे स्वभाव सभी के ऊपर वो अपनी नजर रखा है। அக்கிரமம் செய்யாதே, तू कुकर्म ना कर, அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்காதே। तू इसकी जगह ना दे। அக்கிரமம் என்பது சிந்தையிலே உருவாகும்। ये जो कुकर्म है वो विचारों में उत्पन्न होंगे சிந்தையிலே கற்பந்தரித்து வார்த்தையிலும் செய்கையிலும் நடையிலும் வெளிப்படும்। और ये गर्भ को उत्पन्न होकर अपने बातों में और क्रियाओं में प्रकट होगी। இன்றைக்கு अनेகருடைய வாழ்வின் மேன்மை குறைவுபடுவது காரணம் சில அக்கிரமங்கள் தலையெடுத்திருக்கின்றது। आज बहुत हो कि जीवन की प्रशंसनीय जाती रही, इसका मतलब है कुकर्म में फंस चुकी है। அமர்ந்திருந்து வாழ்க்கையை பிரித்து பகுத்து யோசித்து பாருங்கள்। आप बैठकर अपने जीवन की हर एक बात को विचार करके देखिए। சில ஆட்களோடு பழகாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது। कुछ एक व्यक्ति के साथ आप ना मिले ये बहुत सही है। சில கான்டாக்டை உங்களுடைய போனை விட்டு
தள்ளி விடுவது அழித்து விடுவது உங்களுக்கு நல்லது. जे कांटेक्ट अर्थात उस फोन के संपर्क से तो हट जाए बहुत अच्छा है. அக்கிரமம் என்பதற்கு மட்டும் இடமே இருக்க கூடாது. इस प्रकार के कुकर्म को तो जगह ना दे. அது வந்ததென்றால் கிரீடம் நஷ்டப்படும். यदि वो आ गया तो तेरा मुकुट नष्ट हो இதோ जाएगा. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். देख यीशु शीघ्र आ रहे இன்னும் हैं. கொஞ்ச காலம்தான். अब थोड़ा ही समय है. அதற்குள் கிரீடத்தை இழந்து போகாதிருங்கள். उसके बीच में तू अपना मुकुट ना खो. உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். जो तेरा है तू उसे थामे रहे. அதற்கு அக்கிரமம் என்பதற்கு எதிராய் நில்லுங்கள். तो ये जो कुकर्म है कि आप ठीक विरोधी बने रहे. 24ஆம் வசனம் 24वां वचन துரோகம் என்ற வார்த்தையை சொல்லுகிறது. और विश्वासघात के बारे में உங்கள் कहा है. துரோகங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறதினாலும் तुम्हारा विश्वासघात बाहरी रूप से உங்கள் प्रकट हुआ है. செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் तुम्हारी क्रियाओं में पाप प्रकट होता है. நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே. तुम अपने अधर्म को स्मरण करते हो. நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே. तुम कैसे हो ऐसा स्मरण किया जाता है. ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். इसके लिए तुम अपराध में खुले खुले पकड़े जाओगे. கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் என்றால் என்ன? ये जो खुले रूप से पकड़े जाने का मतलब क्या நம்முடைய है? ஊர்ல சொல்லும் கையும் களவுமாய் பிடிபட்டான் என்று. वो हाथों हाथ पकड़ाया गया. அது போன்ற நிலைதான் इस तरह की स्थिति கர்த்தர் எச்சரிக்கிறார். परमेश्वर सावधान करता है. துரோகம் செய்யாதே. तू विश्वासघात ना कर. உன்னுடைய துரோகம் உன்னுடைய கிரீடத்தை நஷ்டப்படுத்துகிறது. तेरा विश्वासघात तेरे मुकुट को नष्ट कर देगा. யார் உன்னை நம்பி இருக்கிறார்களோ जो तुझ पर विश्वास करता है அவர்களுக்கு ஒரு தீமை செய்து விடாதே. उसके प्रति तो कोई बुराई ना உன் பேரில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். क्योंकि उन्होंने तुझ पर विश्वास किया உன் है. வார்த்தையினாலோ செய்கையினாலோ அவர்கள் தீமை செய்யாதே. तेरी बातों के द्वारा क्रियाओं के द्वारा तू बुराई ना कर. அது துரோகம். ये विश्वासघात है. யூதாஸ் இயேசுவுக்கு துரோகம் பண்ணினான். यहूदा इस्करियोत ने यीशु के प्रति विश्वासघात किया. யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. किसी के प्रति भी हम विश्वासघात ना करें. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. சொந்த தகப்பன் தாய்க்கு துரோகம் பண்ணாதே. अपने स्वयं के माता पिता को உன்னை நம்பி இருக்கிற विश्वासघात உன் நண்பனுக்கு துரோகம் பண்ணாதே. जिस पर जो तेरे पर विश्वास करता मित्र के प्रति विश्वासघात ना कर. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்ட பார்ட்னருக்கு துரோகம் பண்ணாதே. जो पार्टनरशिप कर चुके हैं एग्रीमेंट डाल चुके हैं उसके प्रति तो विश्वासघात ना कर. உன்னை நம்பி கைப்பிடித்து வந்த உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. जो तुझ पर विश्वास करके आई तेरी पत्नी के प्रति तो विश्वासघात ना உன் कर. இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே என்று மல்கியாவிலே எச்சரிக்கிறார். मलाकी में कहा गया है कि तू जवानी की अवस्था में तेरी पत्नी की विश्वासघात ना कर. அல்லேலூயா. हालेलुया. மனைவியே உன் கணவனுக்கு துரோகம் பண்ணாதே. हे पत्नी तू अपने पति के प्रति विश्वासघात ना कर. துரோகம் என்பது உனக்குள் வர ஆரம்பித்தால் यदि ये विश्वासघात तेरे अंदर आ உன்னை जाए, நம்புகிறவருடைய நம்பிக்கையை நீ மதிக்காமல் போனால் जो यदि तुझ पर विश्वास रखते हैं उसकी इज्जत को तो ना அதை करे. நீ ஒரு பொருட்டாய் எண்ணாமல் செயல்படுவாய் என்றால் यदि तू उसे किसी काम का ना समझे உன்னுடைய மேன்மை நீ இழப்பாய். तेरी प्रशंसा को तू खो देगी. கிரீடத்தை காத்துக்கொள். तू अपने मुकुट को संभाल. துரோகம் என்பதற்கு இடம் கொடுத்து விடாதே. विश्वासघात को जगह ना दे. அல்லேலூயா. हालेलुया. அடுத்து பாவம். उसका अर्थ பாவம் पाप है. தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் குறித்து வைத்த அந்த வழியில் நடக்க வேண்டும். एक ही कार्य के प्रति प्रभु ने जो मार्ग रखा है उसके अनुसार चले. அந்த குறியை தவறி நடப்பது பாவம். उस लक्ष्य से विचलित हो जाना ये पाप है. மிஸ்ஸிங் த மார்க் என்பதுதான் சின் என்பதனுடைய அர்த்தம். ये मार्ग से विचलित होना इस पाप का मतलब हुआ. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார். एक एक कार्य के प्रति परमेश्वर ने एक बात को रखा இந்த है. சூழ்நிலை வந்தால் இப்படி நடக்க வேண்டும். यदि इस प्रकार की परिस्थिति आई तो इस तरह से चलना அதை है. மீறி நடப்பது பாவம். उसका उल्लंघन करना ही पाप है. அதுக்கு குறைவாய் நடந்தாலும் பாவம். यदि उससे कुछ बच कर चले तो भी पाप है. தேவன் குறித்து வைத்த அதை நீ இழக்காதே. परमेश्वर ने जो रखा है तू उसे ना खो. மிஞ்சியும் போகாதே. तू उससे बढ़कर भी न जा. அதுக்கு தான் பைபிள் நன்றாக படிக்க வேண்டும். उसके लिए ही बाइबल को अच्छी तरह पढ़ना தேவனுடைய चाहिए. சித்தத்தை அறிய வேண்டும். परमेश्वर की इच्छा को जानना है. பைபிள் வாசிக்க வாசிக்க தேவனுடைய சித்தம் நமக்குள் பதிந்து விடும். जितना अधिक हम बाइबल को पढ़ेंगे परमेश्वर की इच्छा हमारे अंदर छप जाएगी. அப்பொழுது தேவனுடைய வழியிலே பரிசுத்தமாய் நடக்க முடியும். उस समय परमेश्वर के मार्ग पर हम पवित्रता से चल पाएंगे. ஆகவே இந்த வெறித்தன்மை என்பது இருக்கக்கூடாது. इसलिए मतवालापन ना हो, அவபக்தி இருக்கக்கூடாது, किसी प्रकार का अधर्म ना हो, அக்கிரமம் இருக்கக்கூடாது, और कुकर्म भी ना हो, துரோகம் இருக்கக்கூடாது, और विश्वासघात भी ना हो, பாவம் இருக்கக்கூடாது. और पाप भी ना हो. இன்னும் ஒன்றை வாசிக்கலாம். एक और हम पढ़ेंगे எரேமியா தீர்க்க தரிசனம் यिर्मयाह 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 13वां अध्याय और 18वां वचन. 13:18. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள்.
இங்கே யூதாவின் ராஜாவுக்கும் ராணிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर यहूदा की राजा और राजमाता के विषय में लिखा है. எல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். ये सभी परमेश्वर के लोगों को कहे हुए எப்பிராயீமருக்கும் இஸ்ரவேலருக்கும் இப்பொழுது யூதாவுக்கு சொல்லப்படுகிறது. एफ्राइम को इस्राएल को अब यह यहूदा को कहा गया है. இங்கே பெருமை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर घमंड के विषय में कहा गया है. 9ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். और 9वें वचन में हम उसे देखते हैं. பெருமை और बड़ा घमंड करना. அந்த பெருமையினாலதான் 18ஆம் வசனத்திலே நீ கீழே வந்து உட்கார் என்று சொல்லி இருக்கிறது. उस घमंड के कारण ही 18वें वचन में लिखा कि तू नीचे बैठ जा. யாருக்குள் பெருமை வருகிறதோ जिसके अंदर यह घमंड आ जाता है அவர்களும் தங்கள் மேன்மை இழப்பார்கள். वे लोग भी अपनी प्रशंसा को खो देते हैं. உலக பிரகாரமான மேன்மைகள், सांसारिक रूप से आने ஆவிக்குரிய वाली காரியத்தில் மேன்மைகள், आत्मिक रूप से आने वाली प्रशंसाएं, எல்லா விதத்திலும் மேன்மைகள் இருக்கிறது. सभी कार्यों में एक प्रशंसा कार्य होता है. உங்கள் மேன்மைகளை நீங்கள் இழந்து விடாதிருங்கள். आपकी जो प्रशंसनीय कार्य है आप उसे ना எங்கே खो. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ, आपके प्रभु बड़ाई करता है. எந்த கிரீடங்களை உங்களுக்கு தருகிறாரோ, कौन सा मुकुट वो आपको देता है. பெருமைக்கு அங்கே இடம் கொடுக்காதிருங்கள். वहाँ पर गर्व अर्थात घमंड का काम ना நாம் दे. பெருமைப்பட நம்மில் ஒன்றுமில்லை. यदि हम घमंड करें तो इसका कुछ भी अर्थ नहीं. நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். हम जिस तरह का जीवन जी चुके हैं எவ்வளவு वो கெட்ட पीछे வாழ்க்கை नहीं செய்து करेंगे. கொண்டிருந்தோம். हम कितनी तरह से बुराई का जीवन இயேசு जी रहे हैं. அல்லவோ நம்மை அங்கிருந்து தூக்கி எடுத்தார். क्या यीशु नहीं हम वहाँ से उठाया. நம்மை தூக்கி எடுப்பதற்காக அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அல்லவோ. हमें उठाने के लिए क्या उसने क्रूस को नहीं उठाया. நாம் இன்று இந்த நிலையில் நிற்பது இயேசு கிறிஸ்துவின் செயல்களால் அல்லவோ. क्या आज हम जो यहाँ पर खड़े हैं वो प्रभु यीशु मसीह के कार्यों के द्वारा नहीं. அல்லேலூயா. हालेलुया. பலவேளை பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறோம். बहुत से समय में हम पवित्रता से जीना चाहते हैं. அவருடைய கிருபை இல்லாமல் அதை செய்ய முடியாது. जब तक कि उसका अनुग्रह ना रहे हम नहीं कर सकते. பல காரியங்களில் மேன்மையாய் செல்ல முயற்சிக்கிறோம். बहुत से कार्यों में हम प्रशंसनीय रूप से बढ़ना चाहते हैं. அவருடைய கிருபை இருந்தால் தான் காரியம் வாய்க்கும். उसका अनुग्रह है तो ही काम सफल होगा. ஆகவே இன்று நாம் வளர்ந்திருக்கிற வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் தேவ கிருபை. इसलिए आज जो हमारी बढ़ोतरी का कारण है वो परमेश्वर का अनुग्रह. பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் தேவ கிருபை. हमने जो कुछ भी पाया है उसका कारण है प्रभु का अनुग्रह. நம்முடைய தலையில எந்த ஒரு கிரீடம் இருந்தாலும் அது நம்முடைய திறமை அல்ல, கர்த்தருடைய கிருபை. हमारे मुकुट को किसी प्रकार का क्यों ना हो हमारी योग्यता नहीं, परमेश्वर का अनुग्रह. இதை வாயினால் அல்ல உள்ளத்தால் சொல்ல வேண்டும். मुंह के द्वारा नहीं बल्कि हृदय से इसको कहने पाए. ஏனென்றால் நமக்கெல்லாம் கிருபை என்பது ரொம்ப பழக்கமான வார்த்தை. इसलिए जो ये अनुग्रह हमारी आदत सी हो गई है. எது சொன்னாலும் கிருபைனால பிரதர், கிருபைனால சிஸ்டர்னு சொல்லிடுவோம். कुछ भी बात कहे तो अनुग्रह से ब्रदर, अनुग्रह से सिस्टर. ஆனா அது உதட்டுல இருந்து புறப்படுதா, உள்ளத்துல இருந்து புறப்படுதா? लेकिन क्या ये होठों से आता है या फिर मन के अंदर से? ரொம்ப பெருமை பிடிச்சவங்களுமே வாயில கிருபைனால பிரதர்னு சொல்றாங்க. जो बहुत से घमंड से भरे रहते हैं वो भी मन से कहते हैं कि அது ஒரு अनुग्रह. பழக்கத்துல வருகிறது. वो उनकी आदत हो चुकी है. ஆனா அந்த इसलिए. கிருபையை அவங்க உள்ளத்துல இருந்து சொல்றது கிடையாது. लेकिन ये जो अनुग्रह है वो पूरे मन से नहीं कहते. என்றைக்கும் நினைக்க வேண்டும். उसे हमेशा कहना है. உங்களுடைய ஒவ்வொரு மேன்மையும் சொல்லி சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். आपकी एक एक बढ़ोतरी प्रशंसा को कहकर आप उसकी स्तुति करें. உன்னதமான தேவனை 24 மூப்பர்கள் சூழ்ந்து ஆராதிக்கும் காட்சியை பைபிள் சொல்லுகிறது. उस परम प्रधान परमेश्वर को 24 प्राचीन लोग आराधना करने की दृष्टि को தங்கள் தலைகளில் இருந்த கிரீடங்களை கழற்றி தேவனுடைய பாதத்தில் வைத்து அவரை ஆராதித்தார்கள் என்று சொல்லுகிறது. ऐसा कहा जाता है कि अपने मुकुट को उसके चरणों पर रखकर उन्होंने उसकी आराधना की. அப்படித்தான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். इस तरह से हमें उसकी आराधना करनी है. இந்த ஆராதனையில் நாம் கூடி வரும் பொழுது जब इस आराधना में हम आते हैं நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் மேன்மை தந்தாரோ அதெல்லாம் அவருடைய பாதத்துல வைத்து தாழ்த்தி அவரை துதிக்க வேண்டும். हमारे जीवन में उसने जितनी भी बढ़ोतरी को रखा है उसके चरणों में रखकर दीन होकर उसकी स्तुति करना चाहिए. Praise the Lord. Praise the Lord. நம்ம ஆட்கள்கிட்ட இருக்க ஒரு சின்ன குறையை நான் சொல்லுகிறேன். हमारे लोगों के अंदर एक छोटी सी कमी है. मैं कहना சோதரம் चाहता हूं. சோதரம் 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 என்று சொல்லுவார்கள். स्तुति 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 ऐसा कहते அல்லேலூயா हैं. என்று சொல்லுவார்கள். हालेलुया कहते हैं. அடுத்து அந்நிய பாஷை பேசுவார்கள். वो अगली तरफ से वो अन्य भाषा बोलते हैं. வாயை திறந்து தமிழ் வார்த்தையில தேவனே எனக்கு இதை தந்தீங்களே ஸ்தோத்திரம்ப்பா இது சொல்ல மாட்டார். आप मुंह खोलकर प्रभु आपने मुझे ये दिया है ये कहिए. அநேகர் இப்படிதான் பழகி இருக்கிறது. बहुत से लोग इस तरह से सीख गए हैं. நல்லா கையை தட்டி அந்நிய பாஷை பேசினா அப்படி போயிட்டே இருக்கும் ஆராதனை. आराधना ऐसी चाहती रहेगी हाथ बजाकर अन्य भाषा बोलकर. கொஞ்சம் தியானித்து உள்ளத்திலிருந்து ஆண்டவரோட ஒன்றாகி தமிழ் பாஷையில ஆண்டவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னா அப்படியே மௌனமாயிடும்.
जब उनसे कहा जाए कि कुछ ध्यान धीरज रख के ध्यान करते हुए आराधना करें, ऐसे में वो चुप हो जाते हैं। இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். इस आदत को आप बदल दें। அல்லேலூயா. हालेलुया। இப்படி வாய் திறந்து அறிக்கை பண்ணும்போது தானே தாழ்மை வரும். जब तो अपने मुंह खोलकर इस बात का अंगीकार करे तो ही वो दीनता அவர் आएगी। செய்த நன்மைகளை வாய் திறந்து சொல்லி சொல்லி அவருக்கு துதி செலுத்த வேண்டும் அல்லவா? वो जितनी उसने भलाई की यदि मुंह से खोलकर कहे तो ये अच्छा है। இதையும் அதிகமாய் செய்ய பழகுங்கள். इसे करने के लिए आप और अधिक सीख जाएं। அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னால் ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும். यही काफी नहीं, वो शब्दों को अपने हृदय के अंदर से बोले तो ये बहुत ही उपयोगी होगा। எத்தனை பேர் இதை ஒத்துக்குறீங்க? कितने लोग इसको मानते हैं? அல்லேலூயா. हालेलुया। நல்லவர்கள் எதை சொன்னாலும் ஒத்துக்குவீங்க. आप बहुत अच्छे हैं, जो कहता हूँ आप उसे मान लेते हैं। ஆனா அந்த நல்லவர்களில் பாதி பேர் ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் கூட்டத்துக்குள்ளே வருவீர்கள். लेकिन इन अच्छों में कुछ लोग यहाँ से आधे लोग आराधना के बाद आते हैं। உங்களுக்கு பாடல் இல்ல, உங்களுக்கு ஆராதனை இல்ல, आपको गीत की आराधना भी नहीं चाहिए। நீங்க ஒட்டுமொத்த அவபக்தி உள்ள கிடக்குறீங்க. आप पूरी तरह से उस अधर्म में पड़े हैं। இன்றைக்கு திருந்துங்க. आज फिर जाइए। ஆமென். आमीन। இதை ஒத்துக்கிறீங்களா? क्या आप मानते हैं? நல்லா கை வைத்து हाँ तो उठाकर कहिए। இதைத்தான் முதல்ல ஒத்துக்கணும். इसे आप पहले मान लें। அதுக்கு பேர் அவபக்தி, इसका मतलब है अधर्म, வேற ஒண்ணும் இல்ல. ये दूसरा नहीं, அவபக்தி. ये अधर्म है। திருத்திக் கொள்வோம். आप इसमें सुधर जाएं। உள்ள சமய சந்தர்ப்பத்துல ஒண்ணு வந்துடலாம் ஒரு நாளைக்கு. हो सकता है किसी एक कार्य में आ जाए, ஆனா சிலருக்கு மனசு போலாம், அப்புறம் பார்க்கலாம், இது பயங்கரமான அவபக்தி. लेकिन किसी एक मन का जो धोखा देना, ये हो फिर से देख लेंगे, ये बहुत ज्यादा Praise the Lord. हालेलुया। அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனிடத்தில் வாய் திறந்து சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது ரொம்ப மறுரூபத்தை நமக்குள் கொண்டு வரும். इसलिए जब परमेश्वर की उपस्थिति में मुंह खोलकर हम कहें तो ये हमारे जीवन में बहुत सी बदलाव को लेकर आएगा। பவுல் அழகாக சொன்னார், நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். पौल ने बहुत ही अच्छी तरह से कहा कि मैं अर्थ के साथ उसकी आराधना करूंगा और पूरी आत्मा के साथ करूंगा। கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். अर्थ के साथ गीत गाऊंगा और आत्मा के साथ गीत இதை गाऊंगा। தேவ பிள்ளைகள் பழக வேண்டும். इसे प्रभु के लोग நீங்க सीखना வீட்டுல पाएं। பண்ணுகிற தனி ஜெபத்துல பழகினா தான் இங்கேயும் உங்களுக்கு வரும். आप अपने घर में व्यक्तिगत प्रार्थना में करें तो यहाँ पर आएगा। அதனால வீட்டுல தனியா ஜெபம் பண்ணும்போது தமிழ்ல நல்லா சொல்லி சொல்லி துதிக்க ஆரம்பிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, இப்படி மாறி மாறி ஜெபம் பண்ணுங்க. लेकिन जब आप व्यक्तिगत प्रार्थना करते हैं अपनी भाषा में अच्छी तरह प्रार्थना कीजिए, तब आपको यहाँ पर हो जाएगा। எனவே பெருமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். इसलिए गर्व जो घमंड है आपसे दूर रहने पाए। அதற்கு தேவனுடைய கிருபை அடிக்கடி அறிக்கை செய்யப்பட வேண்டும். बार बार प्रभु के अनुग्रह का आप अंगीकार करने पाए। உணர்ந்து உணர்ந்து புரிதலோடு அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி தேவனை துதித்து கிருபையை அறிக்கை செய்யுங்கள். पूरी तरह से समझकर परमेश्वर के इस अनुग्रह का अंगीकार करते हुए कहें। அல்லேலூயா. हालेलुया। பாயிண்ட்ஸ் விட்டுறக்கூடாது. जो पॉइंट है आप उसको ना நம்முடைய छोड़ें। மேன்மைகளை பாதுகாக்கும்படி हमारी प्रशंसा को हम सुरक्षा நம்மை देने விட்டு के लिए தள்ள வேண்டிய விஷயங்கள். हमें हमसे अलग करने वाले ஒன்று, विषय। எந்த விதமான வெறித்தனம் வந்துடக்கூடாது. पहला है किसी प्रकार का मतवालापन ना आने पाए। இரண்டாவது, எந்தவித அவபக்தி வரக்கூடாது. पहला किसी प्रकार का अधर्म ना आए, அக்கிரமம் வரக்கூடாது, कुकर्म ना आने पाए, துரோகம் வரக்கூடாது, विश्वासघात ना आने पाए, பாவம் வரக்கூடாது, और पाप ना आने पाए, பெருமை வரக்கூடாது. और घमंड ना आने पाए। புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். विलाप गीत की पुस्तक 5वां वचन उसका 16वां वचन। முதியோர்கள் 5:16. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. எங்கள் தலையிலிருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமேன்னு புலம்புகிறார். அது காரணம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ये कहता है कि हाय मेरे सिर से मुकुट गिर गया, इसका कारण है 4वां अध्याय। ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கெட்டுண்டு போயிற்றே. இங்கே ஏன் கிரீடம் விழுந்தது? பொன் மங்கினதுனாலே கிரீடம் விழுந்தது. यहाँ पर क्यों यह मुकुट गिर गया? क्योंकि वो जो सोना था वो मलिन हो गया। பொன்னை போல் இருந்த சியோன் குமாரர் जो सोने के समान थे सियोन का पुत्र மங்கி போனார்கள். वो धुंधले पड़ गए थे, ஆகவே அவருடைய மேன்மை போனது. इसलिए उनकी प्रशंसा जाती रही। எல்லாரும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தானே? क्या आप सभी ध्यान रहे हैं? ஆமென். आमीन। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। சியோன் குமாரர் என்றால் விசுவாசிகள். ये जो सियोन के पुत्र हैं मतलब वो है நம்மை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. हमारे प्रति लिखा गया है। நமக்கு எப்பொழுது பொன் மங்குமோ அப்ப நம்ம மேன்மை மங்கி போகும். ये सोना अर्थात कुंदन धुंधला हो जाए तो हमारी प्रशंसा धुंधली हो जाएगी। 1 பேதுரு 1:7 படி பொன் என்பது விசுவாசத்தை காட்டுகிறது,
पहला पत्रस पहला अध्याय 7वें वचन के अंदर ये सोना है जो विश्वास को बताती है। ஹல்லேலூயா. பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டதான விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सोने से बढ़कर यह जो विश्वास है वो उत्तम है। ஆகவே விசுவாசம் மங்கினால் மேன்மை மங்கும். इसलिए जहाँ पर विश्वास धुंधला होगा तो हमारी प्रशंसा भी धुंधली हो जाएगी। தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் விசுவாசிகள். प्रभु के लोगों का जो नाम है वो है विश्वासी। ஆனால் இன்றைக்கு சோதித்து பாருங்கள், நாம் எந்த காரியத்துக்காய் தேவனை விசுவாசிக்கிறோம். लेकिन आप जांच कर देखिए किस किस कार्य के प्रति आप विश्वास करते हैं। நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? हमारा विश्वास जो किस स्थिति में है? தேவனை விசுவாசிக்கிற அனுபவம் எப்படி இருக்கிறது? परमेश्वर विश्वास करने की स्थिति कैसी है? தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படுகிற அனுபவம் எப்படி இருக்கிறது? परमेश्वर की बातों को आज्ञा मानने की स्थिति कैसी है? தேவனுடைய செயல்களை கிரியைகளை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் எப்படி இருக்கிறது? परमेश्वर के काम जो हमने चमत्कार पा चुके हैं वो अनुभव कैसा है? பல வேளைகளில் நமக்கு வாய்ப்பேச்சு தான் இருக்கிறதே தவிர கிரியைகளை காணவில்லை. बहुत सी जगह में हमारे मुंह के बोबड़ापन है लेकिन हमारे कार्यों में नहीं। வந்த தோல்வி எங்கே இருக்கிறது? हमारे जीवन में जो हार है वो कहाँ आई? விசுவாசம் மங்கிவிட்டது. हमारा विश्वास धुंधला हो गया है। இந்த காலை வேளையில் உணர்வடைவோமாக. सुबह के समय आप इस बात को चेत जाएं। வாசிக்கிற வசனத்தை அப்படியே உள்ளே எடுத்து சிந்திப்போமாக. जो वचन पढ़ते हैं वैसे ही आप उसका विचार அந்த करें। வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அப்படியே நம்புவோமாக. वचन आपके जीवन में पूरा हो आप वैसे ही विश्वास करें। தேவன் சொன்னதை அப்படியே செய்வார் என்று விசுவாசிப்போமாக. परमेश्वर ने जिससे कहा है वो करेगा ऐसा आप विश्वास कीजिए। வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை செயல்படுத்துவோமாக. जब जीवन की परिस्थितियों में उसे उपयोग में लेकर आए। விசுவாசத்தில் பொன்னை போல பிரகாசித்தவர்கள், जो विश्वास में सोने के समान प्रकाशित होने वाले। உங்களுடைய பொன் மங்கி இருக்கிறது, आपका जो सोना है वो धुंधला हो गया உங்களுடைய है। விசுவாசம் குறைந்திருக்கிறது. आपका विश्वास कम हो गया है। அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையின் பல காரியங்கள்ல மேன்மை இறங்கி கொண்டு வருகிறது. इसके लिए आपके जीवन की बहुत सी कार्यों में प्रशंसा घटती आ रही இன்றைக்கு है। தேவன் தருகிற எச்சரிப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். आज आप परमेश्वर जो चेतावनी दे रहा है आप उसको ग्रहण कर लें। மறுபடியும் நாம் விசுவாசத்தில் வளருவோமாக. पुनः आप विश्वास में बढ़ने पाए। அல்லேலூயா. हालेलुया। பல வேளைகள்ல பார்த்தா अब बहुत एक समय में हम देखते हैं நாம கூட ஆழமான பிரசங்கம்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பழைய ஏற்பாடும் நிருபங்களும் எடுத்து பேசிக்கொண்டே இருப்போம். गहराई का संदेश सोचकर हम पहले से पुरानी नियम के वचनों को और पत्रियों को ध्यान देखते हैं। இனி பேசாம கொஞ்ச நாள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் தான் படிக்கணும். अब चुपचाप रहकर मत्ती मरकुस और यूहन्ना को पढ़ें आप। அங்க தேவனுடைய அற்புத கிரியைகள் எல்லாம் பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. वहां पर परमेश्वर की चमत्कार की सूची दे रखी है। அதை விட்டு விடக்கூடாது. उसे आप ना छोड़ें। இதை விட்டு வேற ஏதோ கொப்ப பிடிக்கிற மாதிரி நினைக்க கூடாது. इसे छोड़कर कुछ और पकड़ने की कोशिश ना நம்முடைய करें। வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமே. हमारे जीवन में चमत्कार होने चाहिए। நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? क्या मैं जो कह रहा हूं समझ रहे हो? மத்ததெல்லாம் தப்பல்ல, அது நல்ல மேன்மையானதுதான். எல்லாமே सब कुछ प्रशंसा के कार्य है। பைபிள் முழுசுமே மேன்மையானதுதான். बाइबल पूरी तरह से ஒன்று प्रशंसनीय குறைவு है। ஒன்று கூடுதல் என்று கிடையாது. कोई कम और कोई बढ़कर ऐसा அப்ப नहीं ஒரு है। காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். एक बात को समझने के लिए मैं कह रहा மத்தேயு हूँ। மார்க்கு லூக்கா யோவான்ல இயேசுடைய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती मार्क लूका और यूहन्ना में यीशु के चमत्कारों के प्रति लिखा அதை பற்றி गया है। நம்ம அதிகமா பேசுறது கிடையாது. उसके प्रति हम बहुत नहीं कह पाते। அதை படிச்சு ஆராயிறது கிடையாது. उसे पढ़कर हम उसकी जांच नहीं करते। அதை நல்லா இனி படிக்க ஆரம்பிங்க. अब से उसे पढ़ना शुरू कीजिए। அப்பதானே விசுவாசம் வளரும். तभी आपका विश्वास बढ़ेगा। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசம் மறுபடியும் எழும்ப வேண்டும். जो विश्वास पुनः उगने पाए। நம்மிலே விசுவாசம் எழும்பாவிட்டா மேன்மை எழும்பாது. यदि विश्वास ना आए तो प्रशंसा नहीं आएगी। தேவ பிள்ளைகளே, இதற்காக ஊக்கமாய் ஜெபிக்கணும். हे प्रभु के लोगों अब इसके लिए पूरी तरह से இதற்காக प्रार्थना करें। ஒவ்வொருவரும் பிரயாசம் எடுக்க வேண்டும். इसके लिए हर एक बार की कोशिश करें। நான் என் வாழ்க்கையில் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். मैं अपने जीवन में विश्वास को இப்படி बताना। ஒவ்வொருத்தரும் செயல்பட ஆரம்பித்தால் விசுவாசம் பிரகாசிக்க ஆரம்பித்து इस விடும். तरह से हर एक काम करने लगे तो विश्वास प्रकाशित हो जाएगा। அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள சாட்சிகள் சபையிலே வந்து கொண்டிருந்தால் இன்னும் பலர் தட்டி எழுப்பப்படுவார்கள். ऐसी बहुत ही विश्वासपूर्ण गवाही आई तो बहुत से लोगों के जीवन को उत्साह मिलेगा। ஆகவே இந்த விசுவாசம் இன்றைக்கு மங்கி இருக்கிறதை உணர்ந்து கொள்வோமாக. इसलिए जो विश्वास ये धुंधला हो गया आप ध्यान दीजिए। நீங்கள் ஆதியிலே இருந்த அனுபவங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்களாக. आपका जो आदि में परमेश्वर से प्रेम था उसे ध्यान दीजिए। ரட்சிக்கப்பட்ட நாட்கள், அபிஷேகம் பெற்ற நாட்களில் என்ன விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசத்தின் கிரியைகள். उद्धार पाने के समय में अभिषेक पाने में कितना विश्वास और आपकी क्रियाएं। இன்றைக்கு அந்த விசுவாசங்கள் மங்கி போயிட்டு इन दिनों आपका विश्वास धुंधला हो गया। நீங்கள் இன்றைக்கு அந்த விசுவாசத்தை மறுபடி உயிர்ப்பிக்க ஆரம்பியுங்கள். फिर से
आप उसमें जी उठे। அல்லேலூயா. हालेलुया। ஒருவர் மாறி ஒருவரை பார்த்து கொண்டிருந்தால் விசுவாசத்தில் வளர மாட்டீர்கள். यदि आप एक दूसरे को देखें तो आप विश्वास में नहीं बढ़ेंगे। தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள். आप यदि परमेश्वर को देखें तो विश्वास में बढ़ेंगे। வேதத்தை அதிகமாய் வாசித்து உள்ளே எடுத்துக்கொள்கிறவர்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள். वचन को पढ़कर उसको ग्रहण करने से ही आप विश्वास में बढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। நல்ல விசுவாசத்தை பிரகாசமாக்க வேண்டும். आपका विश्वास प्रकाशित होने पाए, இல்லாவிட்டா புலம்பல் பாட வேண்டியதான் எரேமியா போல. नहीं तो यिर्मयाह के समान आप विलाप ஐயோ गाएंगे। எங்கள் கிரீடங்கள் விழுந்தது. ओ हाय मेरा मुकुट जाता रहा। ஏன் விழுந்ததுன்னு பார்த்தா பொன் மங்கி விட்டது. कि क्यों गिर गया ये देखिए तो ये सोना है धुंधला पड़ गया। அடுத்து சொல்லி பசும்பொன் மாறி விட்டது. और ये कुंदन का तुल्य हो गया। இந்த பசும்பொன்னுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். इस कुंदन को कुछ उदाहरण देना चाहता हूँ। ஆசரிப்பு கூடாரத்திலே நீங்கள் பார்த்தால், ये याद मिलाप वाले तंबू में यदि आप சாலமோன் देखें, தேவாலயத்திலே பார்த்தால், सुलेमान के उस भवन में देखें, மகா மகிமையான இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பனிமுட்டுகளை பசும்பொன்னால் மூடும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். जो ये महाप्रधान पवित्र स्थान में देखे तो पवित्र कहा कि सभी गुम्बजों को पवित्रता से ढांप दें। அது பசும்பொன் ஒரு தெய்வீகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ये जो शुद्ध सोना है वो आत्मिकता को बताता இந்த है। பசும்பொன் மாறக்கூடாது. ये जो कुंदन है ये नहीं बदलने पाए। சியோன் குமாரர்களே, हे सियोन के पुत्रों, சியோன் குமாரத்திகளே, हे सियोन की पुत्रियों, நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது பசும்பொன்னை போன்ற தெய்வீகம் பிரகாசிக்க வேண்டும். हमसे जो परमेश्वर चाहता है सोने के समान आत्मिकता हमसे जाहिर होनी அல்லேலூயா. हालेलुया। ஒரு சித்தி மரம்தான் உள்ளே இருக்கிறது, ஆனா வெளியே பசும்பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. ये जो बबूल के उन लकड़ियों के द्वारा उसके ऊपर सोने के से इसको ढांपा गया है। அதே போல நம்முடைய இந்த மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே தெய்வீகம் மூடி இருக்கிறது. वैसे ही शारीरिक जीवन उस शारीरिक को ढांकने वाली वो आत्मिकताएं। இந்த தெய்வீகம் அப்படியே மங்கி மங்கி போச்சுன்னா உள்ள இருக்கிற மாம்சீகம் வெளிப்பட ஆரம்பித்து விடும். यदि आत्मिकता ऐसे धुंधली हो जाए तो अंदर रहने वाली शारीरिक भाव उसे बाहर அப்ப प्रकट அங்க होंगे, நமக்கு தோல்விகள் வருகிறது. तो वहां पर तेरे जीवन में हार आएगी। ஆகவே தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், इसलिए हे प्रिय लोगों यहाँ पर आप ध्यान देने का நம்முடைய विषय है। नடைமுறை வாழ்க்கையில हमारे व्यक्तिगत இப்போ प्रायोग जीवन में இந்த சர்ச்சு சார்ந்த காரியங்களை இத சொல்ல தேவையில்லை, எல்லாரும் தெய்வீகத்தை தான் காட்டுவீங்க. यदि चर्च को कहूं तो सभी लोग आत्मिकता को बताएंगे, ஆனா உங்க வீட்டுல தெய்வீகம் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது, लेकिन आप जहाँ घर में रहते हैं आपकी किस உங்க प्रकार வேலை ஸ்தலத்திலே தெய்வீகம் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது, आपके काम के क्षेत्रों में किस तरह की आत्मिकता प्रकट होती है, அதுதான் உண்மையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வீகம். वही है वास्तविकता में आपके अंदर रहने वाली அந்த आत्मिकता। பசும்பொன் பிரகாசிக்கிறதா மங்கி இருக்கிறதா, वह कुंदन क्या वो प्रकाश होता है या धुंधला हो गया அது है? இன்றைக்கு மறுபடியும் பிரகாசமாக वो வேண்டும். आज के दिन फिर से प्रकाशित होने पाए। அல்லேலூயா. हालेलुया। மற்ற மனிதர்கள் பேசுற வார்த்தைக்கும் நாம பேசுற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். அது என்ன வித்தியாசம்னா நம்ம வார்த்தையில ஒரு தெய்வீக வாசனை இருக்க வேண்டும். दूसरों से हमारे अंदर एक अंतर होना चाहिए, वो क्या है? हमसे एक आत्मिक खुशबू प्रकट होने पाए। மற்றவங்க செய்யக்கூடிய கிரியைகளுக்கும் நாம செய்யக்கூடிய கிரியைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். என்ன வித்தியாசம் என்றால் நம்முடைய கிரியைகள் ஒரு தெய்வீக வாசனை வீச வேண்டும். दूसरों की क्रियाओं में और हमारी क्रियाओं में एक अंतर हो, वो क्या अंतर? हमारी क्रियाओं में आत्मिकता की खुशबू बहकने पाए। இப்படியே நீங்க எல்லா விஷயத்திலும் யோசித்து பாருங்க. इस तरह से आप सारे कार्यों में ध्यान என் दीजिए। வாழ்க்கையின் எல்லா நடைமுறை பாவனைகளிலும் हमारे जीवन की हर एक क्षेत्र की प्रयोग நான் जीवन में தேவனை வெளிப்படுத்த வேண்டும், हमें अपने परमेश्वर को प्रकट करना है, கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். मसीह को प्रकट करना है। அதுக்கு பேர் தான் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. वही है आत्मिकता को प्रकट करना। ஆராதனைக்கு வரும் பொழுது நான் ஆவிக்குரியவன், आराधना में जब आता हूँ तो मैं एक आत्मिक ஆனா அந்த பக்கம் போன உடனே நாம் மற்ற எல்லாரை போல ஒருத்தன் தான் அப்படின்னு நடந்தால் பசும்பொன் மங்கி விட்டது. लेकिन यहाँ से जाते हुए आप दूसरी तरह से चले तो ये इसका मतलब है आपका सुनना धुंधला हो गया है। எல்லாவற்றிலும் தெய்வீகம் வெளிப்படணும். सभी में ये आत्मिकता प्रकट இன்னும் होनी ஒன்று चाहिए। சொல்லுகிறேன், एक और बात நம்முடைய कहता हूँ, பாடல்கள், हमारे गीत, ஆராதனைகள், आराधनाएं ஜெபங்கள், और प्रार्थनाएं, இதுலயும் தெய்வீகம் வெளிப்படணும். इन सभी में आत्मिकता प्रकट हो। தெய்வீகம் வெளிப்படாம சும்மா பாடிக்கிட்டே இருக்கலாம், यदि नहीं प्रकट हो तो ऐसे சும்மா ஆராதித்து கொண்டே இருக்கலாம். ऐसे ही हम उसकी आराधना ஆனா करें। அங்க ஒரு தெய்வீகம் வெளிப்படும் பொழுது எல்லாருக்குள்ள ஒரு உணர்வு வரும். लेकिन जहाँ ये आत्मिकता प्रकट होगी सबके अंदर एक எல்லாருக்குள்ளும் उत्साह आएगा। தேவனுடைய கிரியைகள் உண்டாகும். सबके अंदर प्रभु की क्रिया प्रकट होगी। அதுதான் தெய்வீகம் நிறைந்த ஆராதனை, वही है आत्मिकता से भरी हुई தெய்வீகம் आराधना, நிறைந்த ஒரு ஜெபம், आत्मिकता से भरी हुई प्रार्थना, தெய்வீகம் நிறைந்த பாடல்கள். आत्मिकता से भरे हुए गीत। அல்லேலூயா. हालेलुया।
இதை நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். ये हमें से हर एक जो लोग ஒவ்வொருவரிடத்திலிருந்து இது வெளிப்பட ஆரம்பித்தால் यदि हर एक के अंदर से ये प्रकट होना होता அப்படிப்பட்டவர்கள் சபை கூடி வரும்போது है, ऐसे लोग जब कलीसिया में அந்த आए சபையே தெய்வீகத்தால் பிரகாசித்துக் और கொண்டிருக்கும். कलीसिया ही आत्मिकता से प्रकाशित हो जाएगी. எத்தனை பேர் कितने लोग ஆசைப்படுகிறீர்கள்? ऐसी आशा करते हैं? அல்லேலூயா. हालेलुया। பசும்பொன் மங்க இடம் கொடுக்க கூடாது. ये जो कुंदन है उसको धुंधला होने की आप जगह கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். अंत में कहकर இரண்டாம் வசனம் வாசிங்க. ஐயோ தங்கத்துக்கொப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் மண்பாண்டங்களுக்கு ஒப்பாய் மாறி போனார்களே. यहाँ पे लिखा कुंदन की जो तुल्य है वो मिट्टी की घड़ों के समान हो गए हैं. பொன்னை பற்றி சொன்னார், उसने सोने के बारे में மங்கி कहा போயிட்டு. और वो धुंधला हो गया. விசுவாசத்தை குறித்து பேசினோம். और विश्वास के बारे में कहा. பசும்பொன் ये जो कुंदन है தெய்வீகம், ये आत्मिकता, இங்கே தங்கம். यहाँ पर भी அல்லேலூயா. हालेलुया। தங்கம் மண்ணா போச்சே. ये जो मिट्टी बन गया है, நம்ம பாஷையில இந்த வசனத்தை சொல்லணும்னா தங்கம் மண்ணா போச்சு. ये जो है हमारी भाषा में कहा है तो जो सोना मिट्टी हो गया. நான் சொல்ற ஏதாவது தப்பு இருக்கா? क्या गलत हो गया? வாஸ்து பாருங்க, ஒருக்கா கூட வாசிங்க. पढ़कर देखिए. ஐயோ தங்கத்துக்கொப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. அதான் சொன்னேன், தங்கம் மண்ணா போச்சு. ये जो सोना है वो मिट्टी हो गया. மண் என்பது எப்போ மாம்சத்தை குறிக்கிறது. ये जो मिट्टी है वो शारीरिक बात को बताता है. தங்கம் என்பது தெய்வீகம், ஆவியானவருடைய அந்த ஆவிக்குரிய செயல்கள். ये जो सोना कुंदन है वो आत्मिक बातों को दर्शाती நம்மை है. பற்றி கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நம் ஆவிக்குரியவர்கள். हमारे लिए कहा है कि हम शारीरिक नहीं बल्कि हम आत्मिक हैं. தங்கத்துக்கு ஒப்பானவர்கள்னா ஆவிக்குரியவர்கள். ये जो इसके तुल्य है वो आत्मिक लोग சியோன் हैं. குமாரரே, हे सियोन के पुत्रों, விசுவாசிகளே, हे विश्वासियों, நீங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள். आप सभी आत्मिक हैं. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் நடந்து கொள்ளாதிருங்கள். आप शारीरिक के अनुसार ना चलें. உங்கள் பேச்சுகளை திருத்துங்கள். अपनी बातों को आप सुधारें. அணுகுமுறை, பழகுமுறை எல்லாத்தையும் திருத்துங்கள். एक दूसरे से मिलना, आपकी व्यवहारिकता, ये सभी ஒரு बदलने पाए. காரியங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பாருங்க. हर एक कार्य में आपका जो नजरिया है वो आत्मिक रहने पाए. பிரச்சனைகளை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சந்தியுங்க. जो समस्या आती है उसे आत्मिक दृष्टि से देखिए. உங்கள் யுத்தங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களாய் மட்டும் இருப்பதாக. आप जो युद्ध करते हैं केवल आत्मिक युद्ध होने पाए. உங்கள் ஆயுதங்கள் ஆவியின் ஆயுதங்களாய் மட்டும் இருப்பதாக. आपके जो हथियार है वो केवल आत्मिक हथियार होने पाए. இதெல்லவோ ஆவிக்குரியவர்களுடைய காரியம். यही है आत्मिक लोगों के कार्य. மாம்சத்துக்குரியவைகளை போய் கையில் எடுக்க வேண்டாம். और मानव शारीरिक क्रिया को आप प्रकट ना करें மாம்சத்துக்குரிய மனுஷனாய் நடக்க வேண்டாம். और उसकी भावना के अनुसार आप ना चलें. நம்மை பார்க்கும் பொழுது நம்மிடத்திலே இருந்து பரிசுத்த ஆவியின் கிரியைகளும் தன்மைகளும் வெளிப்படட்டும். हमें देखते ही पवित्र आत्मा की क्रियाएं और उसके काम प्रकट होने पाए. இவர்கள் ये ஆவிக்குரியவர்கள். लोग आत्मिक लोग हैं உலகம் காண வேண்டும். और संसार देखने पाए. அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பேச்சில காண்பது அல்ல, हम अपनी बातों में ही नहीं, நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்களிலும் காண வேண்டும். अपने जीवन में हमारी क्रियाओं में भी उसको प्रकट करें. ஆமென். आमीन। இங்கே நான் நிறுத்துகிறேன். हमें खत्म करना ஜெபம் चाहते பண்ண போகிறோம். हैं। प्रार्थना करने ஒரு जा रहे தடவை கூட பட்டியலை சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். हैं। एक और सूची कहकर मैं बताना चाहता हूँ। நம்பர் 1, வெறித்தனம் இருக்கக்கூடாது. पहला ये मतवालापन ना रहने पाए. நம்பர் 2, அவபக்தி இருக்கக்கூடாது. दूसरा ये अधर्म ना रहने पाए. நம்பர் 3, அக்கிரமம் இருக்கக்கூடாது. तीसरा कुकर्म ना रहने पाए. நம்பர் 4, துரோகம் இருக்கக்கூடாது. चौथा है विश्वासघात ना रहने நம்பர் पाए. 5, பாவம் வரக்கூடாது. और पांचवा है अपराध पाप ना आने पाए. நம்பர் 6, பெருமை இருக்கக்கூடாது. और छठा जो है गर्व अर्थात घमंड ना आने पाए. நம்பர் 7, பொன் மங்கக்கூடாது. और जो सातवां है वो सोना धुंधला ना அதாவது होने पाए. விசுவாசம் மங்கக்கூடாது. इसका मतलब है विश्वास धुंधला ना होने நம்பர் पाए. 8, பசும்பொன் மாறக்கூடாது. हमारे अंदर जो कुंदन है वो बदलने ना அதாவது पाए. தெய்வீகம் குறையக்கூடாது. इसका मतलब है आत्मिकता में कोई कमी ना आए. நம்பர் 9, மதிப்பு இழக்க கூடாது. और जो 9 नंबर का है वो है आपका जो आदर है ना खोए. தங்கத்துக்கு ஒப்பானவர்கள் மண்ணுக்கு ஒப்பானவர்களாய் மாறக்கூடாது. जो सोने की तुल्य कुंदन की तुल्य और मट्टी के तुल्य ना होने கொஞ்ச पाए. காலத்துக்கு முன்னாடி நம்ம கையில இருந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டுலாம் செல்லாத தாளாய் மாறிவிட்டது பாத்தீங்களா? अब देखिए कितने समय के पहले में 100 और 1000 के जो नोट थे इन दिनों में केवल कागज सामान बन गए हैं. மதிப்பு இழந்து விட்டது. उसका जो आदर था वो खो चुके. அப்புறம் என்ன பிரயோஜனம்? तो उसका क्या लाभ? அதே மாதிரி தான் தங்கத்துக்கொப்பா இருக்க வேண்டிய சியோன் குமாரர் மண்ணுக்கொப்பாய் மாறக்கூடாது. वैसे ही जो सोने की समान है सियोन के पुत्र वो मिट्टी की समान ना हो. அல்லேலூயா. हालेलुया। ஒருத்தர் சொன்னாரு சமீபத்துல,
बहुत ही समिट की निकट की बात है। एक ने कहा, நான் ஜிப்பா போட்டிருக்கனால தான் பாஸ்டர் பார்த்துக்க கவனமா நடந்துக்க. मैंने जो कुर्ता पहना है, मैं देख पास्टर हूँ, उसके अनुसार तू चल। எப்படி பாருங்க, देखिए, ஜிப்பா போட்டதுனால பாஸ்டரா இல்லைன்னா என்னவும் செய்வாராம். ये कुर्ता पहना इसलिए वो पास्टर है, नहीं तो क्या करेगा। அப்போ அவருக்கு என்ன தங்கம் இருக்கு, என்ன பொண்ணு இருக்கு அவருக்கு? तो उसके अंदर क्या कुंदन और क्या सोना है। ஜிப்பாக்காக வேஷமான வாழ்க்கையா? केवल इस कुर्ती के लिए उसने अपना भेष बदल दिया। அப்ப அது இல்லை என்றுதான் அர்த்தம். तो उसका मतलब वो नहीं के बराबर है। ஒரு ஜிப்பாவுக்காக நம்ம பாஸ்டரா இருக்க முடியாது. एक कुर्ती के लिए हम पास्टर नहीं बनना चाहिए। நம்ம உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் உண்மையானது. हमारे हृदय में जो है वही वास्तविकता है। அல்லேலூயா. हालेलुया। தங்கத்துக்கொப்பானவர்களாக இருக்க வேண்டும். कुंदन के समान ही रहना चाहिए। ஆவிக்குரியவள் ஆவிக்குரியவளா இருக்க வேண்டும். जो आत्मिक है वो आत्मिक समान रहे। என்னதான் வரட்டுமே, कितनी भी समस्या क्यों ना நான் மாம்சத்துக்குரிய ஆயுதத்தை கையில எடுக்க மாட்டேன். मैं इस शारीरिक हथियार को अपने हाथ में नहीं लूंगा। மாம்சத்துக்குரியவன் சொல்ல மாதிரி நான் சொல்ல மாட்டேன். जैसे शारीरिक रूप से कहा जाता, मैं नहीं மாம்சத்துக்குரியவன் கிரியை செய்யற மாதிரி நான் கிரியை செய்ய மாட்டேன். जैसे लोग करते हैं मैं नहीं करूंगा। மாம்சத்துக்குரியவைகள் வேண்டாம், जो शारीरिक है वो मुझे नहीं चाहिए। ஆவிக்குரியவைகளிலே வளருவோம். आत्मिकता में बढ़ना है, அது பிரகாசம் அடையட்டும். वही प्रकाशित होने அங்கேதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். वहीं पर परमेश्वर के नाम को महिमा। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நம்முடைய கிரீடங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக इन दिनों हमारे मुकुट सुरक्षा रखने के தேவ लिए பிள்ளைகளே, உங்களில் அநேகரை குறித்து கர்த்தர் பெரிய தீர்மானங்களை வைத்து காத்திருக்கிறார். हे प्रभु के लोगों, आपके लिए प्रभु बहुत से निर्णय நான் சொல்லுகிறது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. मैं नहीं समझ पा रहा कि आप किस तरह से इसको ले रहे हैं। உங்களை நீங்கள் ரொம்ப தாழ்வா எடை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். आप अपने आप को बहुत ही नीची स्थिति में देख रहे हैं। ஆனால் தேவனோ உங்களில் பலரை குறித்து மேன்மையான சிந்தை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने आप में से बहुतों के लिए वो प्रशंसनीय विचारों को रखता है। இப்ப சொன்ன சில காரியத்துக்கு இடம் கொடுத்து உன்னுடைய கிரீடம் கீழே சரிந்து கொண்டிருக்கிறது. मैंने जो कहा उसमें से कुछ एक कार्य के प्रति आपके मुकुट नीचे खिसक रहे இன்றைக்கு हैं। இந்த செய்தியில் உணர்த்தப்பட்டு சரிந்து கொண்டிருக்கிற கிரீடத்தை சரி செய்வாயாக. आज इस संदेश से आप सचेत होकर अपने मुकुट को आप सही रखें। அது விழுந்து போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. वो गिर जाए ये परमेश्वर को नहीं भाएगा। அதை நீ பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். उसको आप संभालें, ये परमेश्वर चाहता है। காரணம், அந்த கிரீடத்தை உனக்கு தந்ததனுடைய அர்த்தம் உனக்கு சீக்கிரமாய் விளங்க போகிறது. इसका कारण है कि वो मुकुट क्यों दिया गया, उसका अर्थ आपको शीघ्र ही உனக்கு बताने சில वाला है। அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார். कुछ अधिकार परमेश्वर ने दिए हैं। நீயோ ஒன்றும் அறியாதவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். तू उसे नासमझ के समाज जी रहा है। உன்மேல் அவருடைய பொக்கிஷங்களை ஊற்றி இருக்கிறார். उसने अपने भंडारों को तेरे पर उंडेल दिया है। நீயோ ஒன்றுமில்லாதவனை போல திரிந்து கொண்டிருக்கிறாய். ऐसा जी रहा है कि मेरे पास कुछ नहीं। பரிசுத்த ஆவியானவர் வேதனையோடு உன்னோடு சொல்லுகிறார், आज पवित्र आत्मा बड़े दुख के साथ कह रहा है, உன் மேன்மையை நீ புரிந்து கொள், तेरी प्रशंसा को तू समझ जा, உன் மேன்மையை நீ காத்துக்கொள். तेरी प्रशंसा को तू அவர் समझ। சீக்கிரமாய் வருகிறார். वो शीघ्र ही आने वाला அவருடைய है। திட்டத்தின்படி செய்ய வேண்டிய கிரியைகளின் நாட்கள் நெருங்கி விட்டது. जो उसकी योजना है वो उसके अनुसार काम करने के நீ समय निकट आ நீ गया பெற்ற है। அதிகாரத்தையும் நீ பெற்ற மேன்மையான பொக்கிஷங்களை குறித்து இன்னும் அறிவில்லாமல் இருந்தால் உன்னை எப்படி பயன்படுத்த முடியும்? जो अभिषेक तूने पाया अब तक कि तू उससे ना समझ रहे तो कैसे तू रहेगा? மகனே மகளே, இன்றைக்கு சிந்தித்துக்கொள். हे बेटा हे बेटी, तू आज सचेत हो जा। இந்த பட்டியலை படித்து பாருங்க. इन सूचियों को तू पढ़कर देख। ஒன்னொன்னா வாழ்க்கையில யோசித்து பாருங்க. एक एक को रखकर अपने जीवन में सोच कर देख, சரிப்படுத்துங்க. उसे सही करें। கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். प्रभु आपका उपयोग करना चाहता கர்த்தர் है। உங்களை மேன்மையாய் நிறுத்த प्रभु விரும்புகிறார். आपकी बढ़ोतरी प्रशंसी करना चाहता है। மறுபடியும் இந்த எச்சரிப்பை சொல்ல ஏவைப்படுகிறேன். फिर से मैं इसको चेतावनी देना चाहता हूँ। சிலருக்குள் கர்த்தர் பலகாலமாய் வேலை செய்து உங்களை ஒரு நிலையில் கொண்டு வந்திருக்கிறார். कुछ एक को परमेश्वर कार्य करके एक स्थिति में आपको लेकर आया இவ்வளவு है। காலம் உன்னை எதற்காய் வளர்த்தாரோ அதை தேவன் செய்ய வைக்க வேண்டிய காலம் நெருங்கி வந்திருக்கிறது. इतने वर्ष परमेश्वर ने क्यों ऐसा किया है, उसको पूरा करने का आज समय निकट आ गया है। ஆனால் அந்த பரம தகப்பனுடைய நோக்கத்தை சற்றாயிலும் புரிந்து கொள்ளாமல் நீ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். लेकिन वो स्वर्गीय परमेश्वर की इच्छा को योजना को ना जान के तू बहुत ही लापरवाही का जीवन जी உடைய रहा है। மேன்மைகள் இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. तेरी प्रशंसनी को तू ही नहीं जानता। அந்த மேன்மைகளை பாதுகாக்கும் வண்ணமாய் பேச உனக்கு தெரியவில்லை. उस प्रशंसा को सुरक्षा रखने की बातें तुझे नहीं அந்த आती। மேன்மைகளை பாதுகாக்கும் வண்ணமாய் நடந்து கொள்ள தெரியவில்லை. उस सुरक्षा को रखने के लिए चलना तुझे नहीं आता। கர்த்தருடைய உள்ளம் உன்னை பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. परमेश्वर का हृदय तुझे देखकर
आज दुख हो रहा है। இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்களை உன்னை விட்டு அகற்று. अब जो मैंने बातें कही है उन कार्यों को अपने जीवन से अलग அந்த कर। கிரீடங்கள் உனக்கு மகிமைக்காக அல்ல, தேவனுக்கு மகிமையாய் உனக்கு தரப்பட்டவைகள். वह जो मुकुट है तेरी महिमा के लिए नहीं, परमेश्वर की महिमा के लिए दिया गया இந்த है। சிந்தை ஆழமாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். इन विचारों को पूरी गहराई से கர்த்தர் உங்களுக்கு தந்த மேன்மைகள் உங்களுக்காக அல்ல, ஏன்னா உங்களுக்கான மேன்மைகள் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். परमेश्वर ने आपको जो महिमा दी है आपके लिए नहीं, आपकी जो प्रशंसा स्वर्ग में रखा है। உலகத்திலே உனக்கு எந்த மேன்மை தந்தாரோ அது அவர் உன்னிலே மகிமைப்படுவதற்காக தந்தது. संसार में परमेश्वर ने तुझे जो कुछ भी दिखाया है उसमें वो महिमा पाने அதனால் के लिए। தான் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், इसलिए वो कहता है शीघ्र में आने वाला हूँ। உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, जो तेरा है तू उसे थामे रहे। உன் கிரீடத்தை இழந்து போகாதே, तू अपने मुकुट को ना खो, வேறொருவனுக்கு கொடாதே. तू दूसरे को ना दे। நீ சரியில்லை என்றால் வேறொருவனுக்கு தானே கொடுக்க வேண்டியது வரும். यदि तू ठीक नहीं तो किसी दूसरे को देने की आवश्यकता होगी। கண்ணீரோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை சிந்தித்துக்கொள். आंसू के साथ पवित्र आत्मा कहता है तू इसका विचार कर। இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம். अब हम प्रार्थना करेंगे आंखें बंद करके। ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி சிந்தித்து ஜெபிக்கணும். இன்னைக்கு வேற சத்தமோ அல்லேலூயாவோ ஸ்தோத்திரமோ இப்ப எதிர்பார்க்கப்படவில்லை. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மனசை திறந்து, அப்பா என்னை இவ்வளவு காலம் நீங்க வளர்த்தி ஆளாக்கி இந்த ஆவிக்குரிய காரியங்களில இத்தனை இத்தனை மேன்மைகளை தந்தீங்க, கடைசியில அது உங்களுக்காக பயன்பட வேண்டிய காலகட்டத்தில் நான் அதை இழந்து விட்டால் எவ்வளவு வேதனை உம்முடைய உள்ளத்தில் வரும், உமக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம், அதை நான் உணர்கிறேன், என் குறைகளை மன்னியும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உண்மையா பேசுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. இந்த சபையில ஒருத்தர் கூட இந்த வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு இந்த ஜெப வேளையில சும்மா ஏனோ தானோன்னு இருக்காதிருங்கள். வாய் திறந்து கர்த்தரோடு பேசுங்கள். உன்னை ஒருபொழுதும் கர்த்தர் சும்மா தெரிந்து கொள்ளவில்லை, சும்மா அபிஷேகிக்கல. அந்த அபிஷேகத்தில் அவர் தந்த அதிகாரம் உனக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சின்ன குழந்தை, என்ன செய்வது? உன்னை பரிதாபமாய் இருக்கிறது. வருஷங்கள் போய்விட்டது. குழந்தையின் அனுபவத்தில் நீ பெற்ற அதிகாரத்தையே நீ உணராதபடி, பயன்படுத்தாதபடி இன்றைக்கு போய் போய் அதையெல்லாம் இழக்கின்ற ஒரு காலகட்டத்திலே என்ன பரிதாபம். வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் வாய் திறந்து சோமன், வாய் திறந்து சோமன். நம்முடைய கிரீடத்தை நாம் ஒருபோதும் இழக்க கூடாது. ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, ஆண்டவரே என் மேன்மை எடுத்துறாதீங்க சொல்லி கதறி ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து பேசுங்க. ஏதாவது வெறித்தனம் இருக்குன்னா விட்டுருங்க. ஆண்டவரே இந்த விடாப்பிடித்தனம் வேண்டாப்பா, இந்த விடாப்பிடித்தனம் வேண்டாப்பா, அப்படியே வாய் திறந்து அறிக்கை பண்ணிடுங்க. ஆண்டவரிடத்துல உங்க சித்தம் தான் எனக்கு வேணும்ப்பா, நான் ஏதாவது ஒன்ன பிடிச்சிட்டு அதுல வெறி கொண்டு போனா அது சரியில்லை என்று அப்படியே அறிக்கை பண்ணிடுங்க. அவபக்தி எல்லாரும் அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு குற்றம். அவபக்தி, ஜபத்துல அவபக்தி, வேத வாசிப்புல அவபக்தி, ஆராதனைக்கு வருகிறதுல அவபக்தி, ஆராதிக்கிறதுல அவபக்தி, குடும்ப ஜபத்துல அவபக்தி, வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் காரியங்களை வெளிப்படுத்துகிற எந்த காரியத்திலும் அவபக்தி வரக்கூடாது. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு தடவையாவது அறிக்கை பண்ணினீங்களா? இவ்வளவு பிரசங்கமும் கேட்டுக்கிட்டு என் அவபக்தியை மாற்றுமப்பான்னு ஒரு தடவை கூட வாயை திறந்து சொல்லாம இருந்தா எப்படி சரியாகும்? அவபக்தி, அக்கிரமம் ஏதாவது ஒளித்து ஒளித்து உள்ள கிடக்கிறதா? சிந்தனையில உதித்து உதித்து வருகிறதா? இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த அக்கிரமத்தை என்னை விட்டு மாத்திருங்கப்பா, இந்த அக்கிரம சிந்தைய என்னை விட்டு மாற்றி என்னை கழுவி சுத்திகரித்திருங்கப்பா. இந்த தேசத்தில் எவ்வளவு அக்கிரமங்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் பெருகி வருகிறது. நாங்கள் பாதுகாக்கப்படணும், எங்கள் கிரீடங்கள் பாதுகாக்கப்படணும். இயேசுவே அக்கிரமங்களை எங்களை விட்டு எடுத்து போடும், அக்கிரம சிந்தையை மாற்றி கழுவி சுத்திகரியும். துரோகம் வரக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது. மன்னியும் மன்னியும் என்று கதறுங்கள். பாவம் செய்து விடக்கூடாது. வசனத்துக்கு புறம்பா எந்த காரியம் வரக்கூடாது. பெருமை,
ஐயோ, இந்த பெருமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. இயேசுவே, மனத்தாழ்மை எனக்கு தாரும், மனத்தாழ்மை எனக்கு தாரும். என் கிரீடங்களை எப்பொழுதும் கலற்றி பிதாவானவருடைய பாதத்தில் வைக்கக்கூடிய ஒரு தாழ்மை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துக்காக எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, விசுவாசத்துக்காக கேளுங்க. விசுவாசம் ரொம்ப குறையுது, தேவனுடைய கிரியைகள் குறைகிறது. நம்ம வாழ்க்கைகளிலும் நம்முடைய ஊழியங்களிலும் இன்றைக்கு தேவனுடைய கிரியைகள் பலமாக விளங்க வேண்டும். விசுவாசம் என்ற பொன் மங்கி போகிறது. இயேசுவே, சபையாய் கூப்பிடுகிறோம், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம், எங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும். இயேசுவே, விசுவாசத்தை தட்டி எழுப்போம். தெய்வீகம், தெய்வீகம். நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே நம்மில் வெளிப்படுகிற தெய்வீகம் தான். அந்த தெய்வீகம் நம்மில் வெளிப்படாவிட்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. வேறுபாடை பற்றி பயங்கரமா பேசுகிறோம். வேறுபாடு, வேறுபாடு, வேறுபாடு இதில் காட்டப்பட வேண்டுமே. நம்மிலே தெய்வீகம் வெளிப்படணுமே, தெய்வீகம் வெளிப்படணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் ஒரு பொழுதும் போகக்கூடாது. ஆண்டவர்ட்ட வாய் திறந்து கேட்போம், அப்பா அந்த ஆவிக்குரிய விவேகத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவிக்குரிய விவேகத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப குறைவுபட்டவர்களாக உங்க வசனத்துக்கு முன்னால் எங்களை தாழ்த்தி நிற்கிறோம். சபையாக எங்களை சந்தித்து எங்களை சுத்திகரிக்க வேண்டும், எங்களை மறுபடியும் பிரகாசமாக்க வேண்டும், எங்களுடைய மங்கல்களை மாற்ற வேண்டும், பிரகாசம் வர வேண்டும். யார் யாருடைய கிரீடங்கள் சரிந்து விழும் நிலையில் இருக்கிறதோ இன்றைக்கு அந்த கிரீடங்களை உங்க கைகளாலே மறுபடியும் சரிபடுத்தி வைத்து தாங்கப்பா. நீங்க வச்ச கிரீடம் இல்லையா, நீங்க வச்ச கிரீடம் சரிந்து போயிருக்கிறது, அதை மறுபடியும் சரிப்படுத்தி வைங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய கிரீடம் விழுந்து போயிட்டோ கிருபையாய் இறங்கி, கிருபையாய் இறங்கி ஒரு விசை கூட நினைத்தருளி அந்த கிரீடங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா, ஆமென். தாவீதின் கிரீடம் தரையிலே தள்ளி அவமானப்படுத்தப்பட்டது அப்சலோமினாலே, ஒரு முறை அவன் செய்த பாவத்தினாலே. ஆனால் மறுபடியும் அந்த கிரீடம் அவன் பெற்றுக்கொண்டான், அவன் பெற்றுக்கொண்டான். தாவீது தரையிலே தள்ளப்பட்ட கிரீடத்தை திரும்ப பெற்றுக்கொண்டானே. யாருடைய தலையிலிருந்து கிரீடம் தரையிலே தள்ளப்பட்டதோ என் தகப்பனே இன்றைக்கு கெஞ்சி ஜெபிக்கிறார்கள், உங்க பாதத்தை முத்தம் செய்து ஜெபிக்கிறார்கள். கிருபை கூர்ந்து, கிருபை கூர்ந்து இறங்கி ஆமென் மறுபடியும் தாவீதுக்கு அருளின கிருபையை மறுபடியும் அருளி இழந்து போன கிரீடங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யோம், உதவி செய்யோம், உதவி செய்யோம், உதவி செய்யோம். அப்சலோமினால் பிடுங்கப்பட்ட கிரீடம் மறுபடியும் தாவீதுக்கு கொடுத்தீரே. தன் பாவத்தினால் இழந்து போன கிரீடத்தையும் மறுபடி அவனுக்கு கொடுத்தீரே. எந்த குறை இருந்தாலும் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கிருபை இறங்க வேண்டும். இந்த பகல் வேளையில் ஒரு புதிய கிருபை வெளிப்பட வேண்டும், ஒரு புதிய உணர்வு வெளிப்பட வேண்டும், ஒரு புதிய உயிர்மீட்சி வர வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய ஒரு உயிர்மீட்சி வர வேண்டும். ஓ ஷபலதுர பதல கபதல ஷபனதுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். ஒரு விசை கரங்களை தட்டி அன்னை பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உள்ளம் திறந்து துதியுங்க. கர்த்தர் கிரியை செய்யட்டும். அப்பா, நீங்க ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் நீங்க நினைச்ச கிரியை இப்பொழுது செய்ய வேண்டும். நாங்க எந்த வார்த்தை நீர் எங்களுக்கு அனுப்பினீரோ அந்த வார்த்தையின்படி ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு கிரியை எங்களுக்குள் வர வேண்டும். ஒரு நல்ல சேஞ்சை நாங்கள் இன்றைக்கு காண வேண்டும், காண வேண்டும். அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த கட்டு அறுக்கப்பட வேண்டும். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் எழும்பி பிரகாசிக்க முடியாத, ஆமீன், கிரீடங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத, மேன்மைகளை காத்து பயன்பட முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக,
தகர்க்கப்படுவதாக. உலபா கத்தலபா கமலா ஷபலபாரியாத்தலா உலபா கிரபலபு கமலா துரபலமஷலா. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை நீர் உடைத்து எல்லா உள்ளங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவ ஊற்று புறப்படும்படியாய், ஆவிக்குரிய ஜீவ ஊற்று புறப்படும்படியாய் என் தகப்பனே கிரியை செய்தருளும் என்று செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினியை எங்களுக்குள் அனுப்பி எல்லா வெறித்தனங்களை சுட்டரித்து போடுங்க. அவபக்தியை சுட்டறீங்க, அக்கிரமத்தை சுட்டறீங்க, துரோகத்தை சுட்டறீங்க, பாவத்தை சுட்டறீங்க, பெருமையை சுட்டறீங்கப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பிரகாசிக்க பண்ணுங்க, தெய்வீகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க, ஆவிக்குரிய தன்மைகளையும் செயல்களையும் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பன் வல்லமையாய் கிரியை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் நீர் உமது ஊழியத்தை நடப்பியும். ஆண்டவரே, சபையிலே பிரசங்கம் பண்ணத்தான் முடியும் அப்பா, உம்மை நோக்கி ஜெபிக்கத்தான் முடியும் அப்பா. ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். எங்களால் அதை செய்ய முடியாதல்லவா, எங்களால் அதை செய்ய முடியாதல்லவா. என் தகப்பனே, என் தகப்பனே, எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமே, எங்கள் ஒவ்வொருவருக்குள் கிரியை செய்ய வேண்டுமே ராஜா. இப்படியே நாங்கள் போவது சரியில்லையே ஆண்டவரே, இப்படி போவது சரியில்லை ஆண்டவரே. உணர்ந்து ஜெபிக்கிறோம், உணர்ந்து கூப்பிடுகிறோம். இன்று பகல் வேளை ஒரு புதிய கிருபையினால் சந்தியும் ஆண்டவரே, ஒரு புதிய இரக்கத்தினால் எங்களை சந்தியும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற இந்த நேரம் எங்களுக்குள் ஒரு வல்லமையான மாற்றம், ஒரு சரியான ஒரு கிரியை நாங்களே ஆச்சரியப்பட வேண்டும். தேவன் என்னை மாற்றி விட்டாரே, தேவன் என்னை மறுபடியும் பிரகாசிப்பித்து விட்டாரே, தேவன் என்னை உயிர்ப்பித்து விட்டாரே என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு உமக்கு சாட்சியாய் வாழும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். அது வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.